இட்லி கடை ப்ராமிஸ் பண்ண மாரியே 2 நாள்ல படத்த பத்தி பேசுறோன்னோம். அதே மாரி ப்ராமிஸ் பண்ண மாரி 4 நாள்ல பேச வந்துட்டோம். ஸோ வந்து படம் பார்த்தாச்சு. அன்னைக்கு நீங்க அந்த வீடியோ கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஒய் அந்த வீடியோ தனுஷ். முடியும்போதே ஒய் தனுஷ் வீடியோலயே முடியும்போது ஷோக்கு ரஷ் பண்ணி தான் போனோம். ஸோ போய் பார்த்தாச்சு. பார்த்து ஓகே. இந்த படத்த பத்தி பொலம்பலாம். இல்லன்னா வந்து பாசிட்டிவா சொல்றதா என்ன ஏதுன்னு சொல்லி எப்பயும் போல கொஞ்ச நேரம் ஒரு 3 நாள் வந்து வி சாட் த்ரூ வித் அவர் ஃபீலிங்ஸ் ஆர் லைக் என்ன பேசலாம் அப்படின்றலாம். ஸோ ஃபைனலா ஒரு ஒரு வீடியோ போட்டுருவோம். இட்லி கடைய பத்தி பேசிருவோம் அப்படின்னு. ஸோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எங்க ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட்லயே ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து டைட்டில் கார்டு போடுறாங்க. இது வந்து ஒரு உண்மை கதையை தழுவப்பட்டது, எடுத்தது அப்படின்னு. ஸோ எனக்கு படம் முடியும்போது தான் தெரியுது, இது வந்து முருகன் இட்லி கடையோட ஆட்டோபயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி பண்ணியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து படமே இட்லி தான். அது ஒரு எனக்கு இப்பதான் தோணுது ஒரு கதை உங்களுக்கு அந்த காமெடி ஞாபகம் இருக்கா தெரியல. ஆடியன்ஸ்க்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு நான் சொல்றேன். இந்த ஒரு வடிவேல் காமெடி வரும். கருணாஸ் வந்து ஒரு ஒரு கதை சொல்லுவான் வடிவேலு கிட்ட. சார் ஒரு ஒரு இதுல வந்து இட்லி ஊத்துறீங்க சார். 6 இட்லி ஊத்துற இதுல 5 இட்லி தான் இருக்கு. அது எப்படிப்பா? எப்பயும் 6 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இட்லிய வச்சே ஒரு கதை ஒண்ணு சொல்லுவான் கருணாஸ். அந்த அத உண்மையிலேயே படமா பண்ண மாரி ஒரு படம். ரியலி ரொம்ப ஆவணா இங்க இங்க மூவ்மெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் புடிச்சது. பட் படமா ஃபுல்லா எனக்கு இந்த படம் எப்படின்னா, உங்களுக்கு இந்த வந்து படமே ஃபுல்லாவே வந்து எமோஷனலி ட்ரிவன் தான். ஸோ அந்த எமோஷன் உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா ஒரு வேள ஒர்க் ஆயிருக்கலாம். பட் எங்களுக்கு ஐ மீன் எனக்கு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு கிளிக் ஆகல. பெருசா கிளிக் ஆகல. சில ஏதோ 2, 3 இடத்துல கிளிக் ஆச்சு. மோஸ்ட்லி எனக்கு கிளிக் ஆகல. ஸோ எனக்கு பெர்சனலா பெருசா ஒர்க் ஆகல படம். ஸோ உங்களுக்கு எப்படி? எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது படம். ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஓகேவா தான் இருந்தது படம். ம். எனக்குமே அதான் சொல்றேனே, இந்த கோர் எமோஷன் தான் படமே. எமோஷனலி ட்ரிவன் தான். ஸ்டார்ட்டிங்லேருந்து அவங்க ரொம்பலாம் அதான் இப்ப வந்து தனுஷ் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த மாரி ஒரு வில்லேஜ்ல இருக்காரா, அங்கருந்து அ இன்னொரு இடத்துக்கு போய் அந்த பில்லியனியர் ஒருத்தன்கிட்ட பிஏவோ என்ன இதுன்னு என்ன பண்றாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அதுவா இருக்காரா? அந்த ஆன ஜர்னி வரைக்கும் அதெல்லாம் கூட அவங்க ஃபோக்கஸ் எதுவுமே பண்ணல. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து படம் ஃபுல்லாவே எமோஷனலி ட்ரிவனா தான் இருக்க போகுது. இந்த இட்லி கடை அதான் அவர் ஸ்டார்ட்டிங்லயே போட்டாரு. நான் சின்ன வயசுல வில்லேஜுக்கு போய் ஏதோ இட்லி கடையில ஏதோ சாப்பிட்டுருக்கேன். அந்த ஒரு உண்மை சம்பவங்கள தழுவ வச்சு அந்த தழுவப்பட்டு எடுத்த படம் தான் அந்த மாரின்னு போட்டார்ல. ம், ஸோ ம். எமோஷனல் டிராமா தான். எமோஷனலி ட்ரிவன் ஃபிலிம் தான்றதுனால அவர் பெருசா அந்த இதெல்லாம் ஃபுல்ஸா ஃபோக்கஸ் பண்ணல. எமோஷன எந்த அளவுக்கு கரெக்ட்டா பாஸ் பண்ண முடியும் தான் சீன் எல்லாமே எழுதினாரு. எனக்கு எங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைன்னா, நான் இது ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியல. இந்த பிக்ஸார் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பார்த்தன்னா, அப்படியே ஒரே டெம்ப்ளேட்ல இருக்கும். எப்பயுமே ஒரே டெம்ப்ளேட். இந்த ஸ்டார்ட்டிங்ல இது உனக்கு எண்டிங்ல எப்படி போய் முடியும்? என்ன அப்படியே கோளாறா ஹீரோ வந்து டிஃபைட்டே ஆகுற மாரி இருந்தாலும் கடைசில வின் பண்ருவாரு. அது உனக்கு தெரியும். சாஃப்ட்டா தான் போய் முடிப்பாங்க. ஸோ அந்த மாரி டெம்ப்ளேட் வச்சு படம் எடுக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அஸ் லாங் அஸ் த ஃபில்ம் இஸ் குட் எனக்கு டெம்ப்ளேட் வச்சு படம் எடுக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இந்த படத்துலயுமே இந்த பிளாக் மேத்தர்ல வர அந்த அப்பா கிட்ட பேசுற சீன் மாதிரியா இருக்கட்டும். இல்லன்னா வந்து அ விஐபி அந்த தலையில இந்த தண்ணீய ஊத்திட்டு ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இந்த ஷேவ்லாம் பண்ணிட்டு வரா மாரி சீன். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அவரோட படங்கள்லயோ, இல்ல மத்த படங்கள்ல இருக்கிற மாரி சீன்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு கோர்வையா கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு பெருசா பிரச்சனை இல்ல. எனக்கு பெர்சனலா வந்து எனக்கு பெருசா அந்த மாரி ஒர்க் ஆகல. நெறைய அந்த மாரி சீன் வச்சிருக்காங்க. அது கோர்வையா எனக்கு உட்காராத மாரி தான் இருந்தது. எனக்கு ம். படம் பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு அந்த லாஸ்ட் 2 படம் எடுத்தார்ல, லாஸ்ட் 2 ம். படத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்ற மாரி ஒரு படம் குடுத்தாரு. ஆ தெரியுது தனுஷ் வந்து அந்த ஜானர்லாம் மாத்தி பண்ற டைப் தான் நெனைக்கிறேன். ஏன்னா ராயன் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன படம் அது? அம் அ ராஜ்கிரண் நிலவுக்கு வச்சிருந்த மேல் நிலவுக்கு என் மேல் என்மடி அது அது விட்டது. இல்ல. அது 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 வேண்டாம். அது வேண்டாம். வாயில கூட வர மாட்டேங்குதுடா அந்த படம் பேரு. இது பாப்பாண்டி. பாப்பாண்டி. அந்த ம். பாப்பாண்டி எல்லாமே ஒரு மாரி டிஃபரெண்ட்டான ஜானர் தான் ஃபுல்லாவே. அந்த அதான் போக போக கொஞ்சம் கிராஃப்ட்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த படம் எனக்கு ஓகே தான். ஓகேன்னா ரொம்பன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு சில சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது எனக்கு. எனக்கு முக்கியமா சொல்லப்போனா எனக்கு வந்து அந்த பார்த்திபனோட அந்த சீக்வென்ஸ் நல்லா இருந்தது. நம்ம ஊருகிட்ட வந்து நம்ம ஊரையே கேட்கறானுங்க இவனுங்க. அந்த மாரி ஏதோ சொன்னாரு. அந்த கடைய விக்கும்போது, அவனுங்க குடுத்த காசுல தான்டா அந்த பத்திரத்தையே ரெடி பண்ணேன்ற அந்த சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. அது வந்து எனக்கு அதான் சொல்றேனே, எல்லாமே எங்கெங்கிருந்தோ எடுத்த மாரி இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. இப்ப நீ சொன்னோனே இதுவும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அந்த கேரக்டர் எனக்கு கரெக்ட்டா பார்க்கறதுக்கு லபாட்டா லேடீஸ்ன்னு ஒரு படம் வந்தது. லபாட்டா ஆமா, லேடீஸ் அந்த ஆமா, படம் நீ ஆமா. பார்த்திருக்கியா? ஆ அதுல போலீஸ் கேரக்டர் வரும் பாரு. போலீஸ் லாஸ்ட்ல ஆ, ஆமா, ஆமா. ஓகே, ஆ ஓகே. கிட்டத்தட்ட எனக்கு அதே ஒரு வைப்ல தான் இருந்தது அந்த இது. அது ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆவலன்லாம் இல்ல. எனக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஆப்வியஸா தெரிஞ்சது. ஓ! இது வந்து இந்த படத்துலருந்து ஐ மீன் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் தான் சொல்றேனே, குட் எலிமெண்ட்ஸ் அந்தந்த படத்துலருந்து எடுத்து, நீங்க ஒரு கம்ப்ளீட் ஃபில்ம் பண்ணி ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மாரி அத அப்படியே ஃபுல்லா ஸ்டீல் பண்ண மாரிலாம் எனக்கு அது மொமெண்ட்டாவும் ஒர்க் ஆச்சு. பட் லைக் அதான் பெருசா ஃபுல் படமா பார்க்கும்போது எனக்கு பெருசா ஒர்க் ஆகல.
சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான் இருந்தது எனக்கு படத்துல. அதான் பெருசா எனக்கும் படமா அதேதான். படமா எனக்கு ஒர்க் ஆகல. எனக்கும் சில சீன்ஸ் தான் நல்லா இருந்தது. ம். அதான் சொல்றேனே தியேட்டர்ல செம்மையா எரப்ட் ஆச்சு அந்த சீன். பார்த்திபன் சீன் அந்த சொல்லும்போது. பார்க்கும்போது நம்மளுக்கும் நல்லா தான் இருந்தது அந்த சீனு. ஆமா. எனக்கு வந்து நான் அதான் நிலவுக்கு என்மேல் என்மடி ஐயோ! அது வாயில கூட நுழைய மாட்டேங்குதுடா. என்னடி கோபம். என்னடி கோவமா? அந்த படம் வந்து நான் பார்க்கல. ஸோ அது என்னால பேச முடியாது. ஐ மீன் நான் ஓட்டி, ஓட்டி கொஞ்சம் அப்படி தான் பார்த்தேன். அதனால என்னால அந்த பெருசா பேச முடியாது. பட் மத்தபடி அது 3 படம் இருக்குல்ல, அத தவிர்த்து இப்ப இட்லி கடையோட சேர்த்து. இந்த 3 படத்துலயும் எனக்கு ரொம்ப நீ சொன்னல கிராஃப்ட்மேன்ஷிப் தனுஷ்னு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கிறது இந்த சினிமாட்டோகிராஃபி சூப்பரா அது வந்து ஐ மீன் அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணல. பட் லைக் 3 படத்துலயுமே சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. படம் ம். விஷுவலா பார்க்க சூப்பரா இருக்கு. இல்ல நான் அவர்ட்ட திரும்ப சொன்னேன் பாரு. அவரோட ஐடியாவும் தான் இருக்கும். டைரக்டர் தனுஷோட ஐடியாவும் இருக்கும் சினிமாட்டோகிராஃபிக்கு. அ அது கண்டிப்பா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா 3 இதுலயுமே விஷுவல் சூப்பரா இருந்தது. எனக்கு ராயனுமே விஷுவலா ராயன் நீங்க என்ன கழுவி ஊத்தி இது இந்த படம் நல்லா இல்ல, நல்லா இருக்கு அதெல்லாம் சொன்னாலும், விஷுவலா ராயன் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாரி இந்த படத்துலயுமே வந்து அதான் சொல்றேனே திரும்ப திரும்ப, எனக்கு நைட் சீன ஒருத்தங்க நல்லா எடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த படத்துலயுமே வந்து ஐ மீன் ஒரு சைட்ல ஒரு நைட் சீன் வந்து திரும்ப அதே மாரி டேல ஷூட் பண்ணிட்டு நைட்ல காட்டுற மாரி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அத விட அந்த ஸ்டார்ட்டிங்ல இந்த இட்லி கடைய இந்த மாரி ஒண்ணு வருவார்ல, அவங்க அப்பா மாரி மாறி, இந்த ஆமாமா. மீசைலாம் வச்சு அந்த நைட் சீனும் சரி, இல்ல எனக்கு முக்கியமா ஒரு சீன் ரொம்ப புடிச்சிருந்தது. எனக்கு படம்லாம் விட, அந்த அவங்க அம்மா வந்து அவங்க கடைக்கு வந்துட்டு ஒரு சின்ன மான்டேஜ் மாரி போகும். ராஜ்கிரண் அவங்களும் சின்ன வயசுல இருந்து அந்த கடைய எப்படி பில்ட் யாஹ்! பண்ணாங்க அப்படின்னு. கரெக்ட், கரெக்ட். அதுக்கு தனியா ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்காம, ஆ, அவங்களுக்கு அந்த அந்த சீக்வென்ஸ்லயே அப்படியே சும்மா சொன்ன மாரி சூப்பரா இருந்தது அது. ஆ, ஆ. ஏன்னா அது இதுல அது பவர் பாயிண்ட்ல வந்து தனியா ஒரு ஃபிளாஷ்பேக் பண்ணியிருப்பாருல்ல. தனியா ஒரு ஃபிளாஷ்பேக் ம். பண்ணியிருப்பாரு. இதுலயும் அது மாரி பண்ணுவாருன்னு நான் நெனச்சேன். பட் அந்த சாங்லயே அது முடிச்சது ரொம்ப அழகா இருந்தது அது. சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த படத்தெல்லாம் தாண்டி, அந்த ஒரு சின்ன இது வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆனது. ஏன் எனக்கு இப்ப நான் இது ஏன் தெரியுமா சொல்றேன்? இது வந்து பழைய காலத்து லைஃப் அந்த மாரி ஏதோ ஒண்ணு காட்டுறாங்களா? அப்ப வந்து ஒரு இட்லி கடை போட்டு இந்த மாரிலாம் ஒண்ணு பொழைக்கிறாங்க. ஊர்ல இந்த மாரி ஒரு கடையே இல்ல. இதெல்லாம் ஒண்ணு போட்டு ஒண்ணு பொழைக்கிறாங்க அப்டின்னும்போது, ம். சரி அந்த காலத்துல ஒரு நடக்கிற கதை, இவங்க 2 பேருக்குள்ள லவ் அதெல்லாம் அழகா இருந்தது. இப்ப எனக்கு தனுஷோட ஸ்டோரி எப்டி இருக்குன்னா, இவங்க இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டாங்களா? இதே வாழ்க்கைய திரும்ப தனுஷ் வந்து ஒரு 2 1/2 மணி நேரம் வாழ்றாரு. அதுதான் படம்ன்ற மாரி இருக்கு. நடுவுல வந்து கொஞ்சம் டிஃபரண்டா காட்டணுன்றதுக்காக, அருண் விஜய் கேரக்டர் ஒண்ணு வருது. அவர் வந்து அடிச்சு கிடிச்சு இது பண்றாரு, அது பண்றாரு. நடுவுல அகிம்சை கிகிம்சை. எனக்கு கிட்டத்தட்ட அதே கதைய திரும்ப சொன்ன மாரி தான் இருக்கு. அதேதான். எனக்கு எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு படத்துல ஒரு பெரிய இது என்னன்னா, அ அகிம்சை தான் பெரிய இது. அகிம்சை தான் இது. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்க அப்பா அகிம்சைய போதிச்சத நான் தப்பாவே சொல்லல. அ ஆனா என்னன்னா, இப்ப அவங்க அப்பாவுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அகிம்சை கரெக்ட்டா இருந்திருக்கு போல இருக்கு. அவர் வந்து பெருசா சண்டை போடாம, அவர் வந்து பெருசா இப்ப அருண் விஜய் மாரி கேரக்டர் அவர் லைஃப்ல அவருக்கு கிடையவே கிடையாது. ஸோ அவர் வந்து அகிம்சைய போதிக்கிறாரு, கிதிக்கிறாரு. அவர் வந்து அதுக்கு ஒரு சீனே வச்சிருப்பாங்க. வில்லேஜ்ல ஒரு சண்டை நடக்கும். அப்ப அவர் வந்து ஒருத்தர் வெட்ட வருவாரு. வில்லேஜ்ல பழக்கப்பட்ட ஆள் ராஜ்கிரனுக்கு. அவர்கிட்ட வந்து ஏதோ பேசி புரிய வச்சுர்றாரு. அது முடிஞ்சிருது. ஸோ அகிம்சை தான் பெரிய இது அப்படின்னு ஒரு பையனுக்கு சொல்றாரு. அவருக்கு பையனுக்கு வர பிரச்சனையே வேற. இவன் வந்து சொன்னா கேட்கவே மாட்றான். கன் எடுத்துட்டு வரான். என்னென்னமோ பண்றான். அவன் என்ன சொல்றான்? என் கையில கவர்மெண்ட்டே இருக்கு. என்கிட்ட இதுவே இருக்கு. நான் நினைச்சேன்னா உன்ன அழிச்சிட முடியும் அப்படி இப்படின்றான். இந்த மாரி இருக்கவங்ககிட்ட அகிம்சைன்றத சொல்லி எப்படி இது பண்ண முடியும்? அடிக்கணும்னா அடிச்சு தான் ஆவணும். அத வந்து ஒரு இன்டர்வல்ல பண்ணுவாரு. ஆமா. நான் என்ன சொல்றேன், இன்டர்வல்ல பண்ணது சரி. அதுக்கப்புறம் ஐய்யயோ! நான் தப்பு பண்ணிட்டேன். அகிம்சையா தான் ஏன் உன்ன கன்னு வச்சு சுடுறேன்றான், உன்ன கொலை பண்றேன்றான். உங்க அப்பா சொல்லிக் குடுத்த போதிச்ச அந்த அகிம்சையே வந்து வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல வேணா அது புரிஞ்சிருக்கலாம். அவர் லைஃப்க்கு அது புரிஞ்சிருக்கலாம். அத அப்படியே எங்க அப்பா சொன்ன எல்லாத்தையும் நான் அப்படியே என் லைஃப்ல வந்து நான் எடுத்துப்பேன். அது என் லைஃப்ல ஒர்க் ஆகும். கடைசியில வந்து ஃபிக்ஷன்றதுனால அது அவருக்கு ஒர்க் ஆகுது. ஃபிக்ஷன் இந்த கதைன்றதுனால ஒர்க் ஆகுது. ரியல் லைஃப்ல அப்படி எல்லாமே ஒர்க் ஆகும்னுலாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டு, எல்லார்கிட்டயும் நான் பொறுமையா இருப்பேன், பொறுமையா இருப்பேன்னு. கடைசியா அவர் அப்பா மேல அந்த கால்ஃப் மேல அந்த கன்னுக்குட்டி மேல கை வைப்பாங்க பாரு. அப்பதான் திரும்ப கோவப்படுவாரு. திரும்பவும் வந்து "டேய் நான் உன்ன கொல்ல மாட்டேன்டா. என்ன இருந்தாலும் அகிம்சடா, அகிம்சை." எனக்கு பேக் அண்ட் ஃபோர்த்தா போயிட்டு, போயிட்டு வருவாரு. பட் யா அதே மாரி ம். கிளைமாக்ஸ்ல வந்து சமுத்திரக்கனிய அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நல்லா போட்டு பெரட்டி எடுத்துருவாரு. பெரட்டி ம். எடுத்துட்டு, "உனக்கு என்னடா இப்ப நான் சாவணுமாடா?" அப்படின்னு. எல்லாம் பெரட்டி எடுத்துட்டேன். அவன நல்லா படுக்க வச்சுட்டேன். படுக்க வச்சுட்டு கேட்டுட்டு, ஆ அதான் ம். ம். படத்துல அதான் த்ரூ அவுட் கேரக்டர்ஸ் வந்து திருந்திட்டே இருப்பாங்க. இப்ப இந்த யார் அவரு இளவரசன் கேரக்டர் இருக்கார்ல. யாரு? அவர வந்து அனுப்பிச்சது ஆமாமா. ம். இளவரசன் இளவரசி கேரக்டர் இருக்காரு. அவர வந்து இவரு ஸ்பை பண்றதுக்கு தான் அந்த மாரி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இவருக்கு திரும்ப கூட்டின்னு வரதுக்கு. ம். அவரு திருந்திருவாரு. சத்யராஜ் திருந்திருவாரு. அருண் விஜய் திருந்துறாரா எனக்கு அது திருந்தலையா எனக்கு ஆமாமா. தெரியல. அது நான் ஒண்ணும் அதான் சமுத்திரக்கனி வந்து அவ்ளோ வயலன்ட்டா இருப்பாரு. அவ்ளோ பொறாமையில இருப்பாரு அவரு. அந்த கடை அவருக்கு சரியா போல பரோட்டா கடை அப்படி இப்படின்னு. இவன் தனுஷ் சொன்ன ஒரு வார்த்தையில அவரு திருந்திர்ற மாரி காட்டுவாங்க. ம். அது என்னன்னு எனக்கு புரியல. அம் அதுக்கப்புறம் அதான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லணும்னா, எனக்கு இது அருண் விஜய் கேரக்டர் வந்து கேரக்டரா பார்த்தா அது ஒரு தப்பான கேரக்டர் தான். ஆனா அது கரெக்ட்டா கிராஃப்ட் பண்ண மாரி இருந்தது எனக்கு. அருண் விஜயோட ம். கேரக்டர். ம். கரெக்ட்டா எனக்கு அதுல வச்சிருந்தாங்க. அந்த டுவர்ட்ஸ் அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது எனக்கு பார்க்க அருண் விஜய் கேரக்டர். ஆனா அந்த ம். கிளைமாக்ஸ்ல மொத்தமும் சொதப்புன மாரி தான் இருந்தது எனக்கு அருண் விஜய் கேரக்டர்.
ஏன்னா, இல்ல ஒரு அதான் எனக்கு என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல சொல்றாங்க. புரியுது எனக்கு வந்து சத்யராஜ் கேரக்டர் வந்து அடிக்காம வளர்த்துட்டாரு. அருண் விஜய் வந்து செல்லமா வளர்த்துட்டாருன்னு சொல்றாங்க. ஓகே. அதெல்லாம் ஓகே தான். அம் அது ஒரு ஈகோ ட்ரிப்பு அவ்ளோ ட்ரிப்ல இருக்க ஒரு ஈகோ ட்ரிப்ல உச்சகட்டத்துல இருக்காரு. போயிட்டு அவரு கடையெல்லாம் எரிச்சிட்டாரு அவரு. எரிச்சுட்டு அவன ஷூட் பண்ணிட்டாரு. அ அ அதான் ஒரு பீக்ல இருக்காரு. ஈகோ பீக்ல இருக்கு. அப்போ போய் ஒரு அடி குடுத்துட்டு அவர திருத்தி கூட்டின்னு வராரு ஒரு அடியில. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல அது. நான் சொல்றேனே, நான் என்ன சொன்னேன்னா, இப்ப இந்த படம் உனக்கு எமோஷனலா ஒரு இது ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கயேன், படம் இதெல்லாம் உனக்கு இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்ற மாரி உனக்கு தோணும். இப்ப வந்து ஒரு அடி போட்டது ஆமாடா, திருந்தக்கூடிய ஆள் தான்டா அந்த மாரி. படமே ஃபுல்லா எமோஷனல் ட்ரிவன் ஃபில்மா, உனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எல்லா இடத்துலயும் எமோஷன் கனெக்ட் ஆயிட்டு இருந்தா, ஒரு வேள இது கனெக்ட் ஆயிருக்கலாம். எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமா கனெக்ட் ஆகல. உனக்கு கனெக்ட் ஆகாத மாரி எனக்கும் பெருசா கனெக்ட் ஆகல. ஒரு வேள ஸ்டார்ட்டிங்ல இருந்து எல்லாருக்குமே இப்ப அந்த அந்த ஒரு சீன் நீ கண்டிப்பா அத பேசணும்னு நெனச்சிட்டு இருப்ப. ஒரு தாத்தா வந்து அந்த இட்லி சாப்பிடுவாரு. அது இட்லி கண்டிப்பா சாப்பிட்டோனே சொல்லணும். ஆமா. அ அது சிவ் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். எப்பவுமே இட்லி ஓகே. இட்லியோட டேஸ்ட் வந்து சட்னிலயோ, சாம்பார்லயோ இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இட்லில என்ன டேஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல. இட்லி வந்து பூ மாரி இருக்கு. நல்லா மெத்துன்னு இருக்கு. அப்படின்னு வேணா சொல்லலாம். இட்லில என்ன டேஸ்ட் இருக்கும்னு தெரியல. அவரு அப்படியே கண் கலங்குவாரு வெறும் இட்லிய சாப்பிட்டு. அப்பா! இல்ல இட்லி ஊத்தி தான் சாப்பிடுவாரு. பட் சாம்பார் ஊத்தி தான் இருந்தாலும் சாப்பிடுவாரு. இல்ல நான் தப்பா சொல்லல. என்ன இருந்தாலும் இட்லிய சாப்பிட்டு வந்து என்ன இருந்தாலும் சிவனேச இட்லி வரலையா? ம். சிவனேச இதுதான்யா. சிவனேச ஒருவேள எனக்கு அவங்க அதான் எல்லாத்தையும் சொல்றேன். தான் சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். சாம்பார் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஆனா அவங்க ஒருவேள அந்த இட்லிய மட்டும் சொல்றாங்கன்னு இட்லில இட்லியோட எப்படி அப்படி ஒரு டேஸ்ட்? இட்லி மட்டும் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நான் சாம்பாரோட சேர்த்து சொன்னாலும், அது அப்ப வரைக்கும் தனுஷ் ஃபிகர் அவுட் பண்ண மாட்டாரு. ஒரு மீசை கீசைலாம் ஆ. வழிச்சுட்டு ஃபுல் மோட்ல வந்து இறங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது பக்கா அந்த இதுதான். அந்த விஐபில அவங்க அம்மா இது பண்ணதும் வந்து ஆமாமா. ஃபுல்லா அந்த மீசைலாம் எடுத்துட்டு, ஆமா. ஃபுல்லா தெரிஞ்சு அதான் ஒரு வேள அது அதான் நம்மளுக்கு போல இருக்குது. படத்துல எமோஷன் அது ஸ்டார்ட்டிங்ல இருந்து எனக்கு கிளிக் என்னன்னா, ஆகுதா, அது கிளிக் இன்னும் ஆகுது. ஒரு 2 நாளு அதே மாரி அந்த கெட்டப்ல சுட்டு 2 நாள் கழிச்சு அந்த தாத்தா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. அன்னைக்கு நைட்டு போயிட்டு அன்னைக்கு காலையில சுட்டுருப்பாரு. சரியில்லன்ருவாரு. அப்புறம் நைட்டு போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு திரும்பி வந்து சுடுவாரு. அப்படியே கண் கலங்கிடுவாரு. ஒரு அது நைட்ல டெஸ்ட் சிவனேசன் டெஸ்ட் வந்துருச்சா? அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. அது எனக்கு எப்படி இருந்தது, அந்த பிளசிபோ எஃபெக்ட்ன்னுவாங்கல்ல. நீ உண்மையிலேயே ஒரு மாரி, என் உடம்பு நல்லா தான் இருக்குன்னு நம்பிட்டேன்னா, அது வந்து உன் உடம்பே அந்த மாரி நல்லாயிடும் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தனுஷ் வந்து எவ்வளோ கிண்டி கிண்டி பார்த்தாரு. இந்த தாத்தா ஒத்துக்கிற மாரி இல்ல. ஓ! அப்படியே நம்ம அப்பா மாரியே ட்ரெஸ் போட்டு ஃபுல்லா நம்ம அப்பா மாரியே வந்து நிப்போம். நம்ம அப்பா இட்லியே சாப்பிட்ட மாரி அவரு உணர்ந்துப்பாரு. அப்படி உண்மையிலே அந்த மாரி தான் இருந்தது. அவரு வந்து தனுஷ பார்க்க மாட்டாரு. ராஜ்கிரனையே பார்ப்பாரு. ஆமா. ராஜ்கிரனையே பார்த்து சிவனேசா அப்படின்னு. பக்கத்துல நித்யா மேனன் சொல்லுவான் இந்த மாரி. "ஏய் என்ன உப்பு போடவே இல்ல. உப்பு கம்மியா இருக்குது. இப்ப போய் நல்லா இருக்குன்னு." என்ன நேத்து பண்ண அதே மாவு எடுத்து குடுக்குறோம். இன்னைக்கு ம். என்னடா டிஃபரெண்ட்டா ரியாக்ட் பண்றாரு இந்த ஆளு. அப்படின்ற அப்படின்ற மு மாரி அதான் சொல்றேன். முருகா இட்லி கெட்டு போயிடுச்சு. அவரு என்ன நல்லா இருக்குன்றாரு. அப்படியே அந்த மாரி நெனச்சு எது குடுத்தாலும் அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாரு போல இருக்கு. அன்னைக்கு அத வேற சொல்லுவாரு இளவரசி கிட்ட வேற. "டேய் இது நல்லா இருக்கு இட்லின்னு சொல்லியே, இப்ப சாப்பிடுறா சிவனேச இட்லிலாம் என்னன்னு தெரியும்." எனக்கு அதாவது இப்படி புரியுதுங்க. ஆனா அதுக்குன்னு அநியாயம் பண்றீங்க. பட் ஒரு வேள எமோஷனலி கிளிக்கா இருந்தா அது கிளிக் ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. எனக்கு ஏன் சுத்தமா புடிக்கலன்னா, அப்படியே வந்து அவுட்ரைட் வந்து ரிஜெக்ட் மாடர்னிட்டின்ற மாரி இருந்த மாரி இருந்தது எனக்கு படம். ஒரு விஷயத்துல கூட கிரைண்டரா ரிஜெக்ட் மாடர்னிட்டி. நீ வந்து வெளியில போய் சம்பாதிக்கிறியா? ரிஜெக்ட் மாடர்னிட்டி இங்கேயே இரு. எனக்கு அவங்க அப்பா ஒண்ணு சொன்னாரு. அது எனக்கு புரிஞ்சுது. எல்லாருமே வெளிய போய் இது பண்றீங்க, அது பண்றீங்க, அது ஓகே. அது மட்டும் இல்லாம வந்து, நீங்க எத வந்து லக்ஸரின்னு நெனைக்கிறீங்கன்றத பொறுத்து. இது வந்து நம்மளும் காரு, வீடுன்னு போய் செட்டில் ஆக வேணாமா? அப்படி இப்படின்னு தனுஷ் கேட்கும்போது, நம்ம எத லக்ஸரின்னு நெனைக்கிறோன்றத பொறுத்து அந்த மாரிலாம் சொல்லுவாரு. எனக்கு ஓகே அதெல்லாம் புரியுது. பட் லைக் வந்து அ அதுக்குன்னு அவுட்ரைட்டா இது வந்து தப்புன்ற மாரியோ, இதுன்ற மாரி கிடையாது. அது ஒரு நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல் மாரி தான். அஸ் லாங் அஸ் யூ ஆர் அ குட் பெர்சன். நீ வந்து தனுஷ் வந்து நான் இப்படி பண்ணிக்கிறேனே, நான் ஒரு ஃபிரான்சைஸாவே வச்சுக்கிட்டு, இல்ல நான் இங்கருந்து கொஞ்சம் வெளிய போய் ஏன்னா வந்து இவங்க எப்படி லைட்டா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வில்லேஜ்ல பரிசுத்த வாழ்க்கை. வில்லேஜ்ல அநியாயத்துக்கு பிரச்சனைலாம் இருக்கு. இது ஃபிக்ஷனல் வேர்ல்டுன்றதால அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டாங்க இவங்க. அத விட்டுட்டு இவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, அத விட்டுட்டு வில்லேஜ் வந்து இப்ப பரிசுத்தமான இந்த வில்லேஜ். ஆனா வந்து சிட்டிக்கு போனீங்கன்னா எல்லாருமே வந்து நடக்கிறதுமே அப்படிதான் இருக்கும். சிட்டிக்கு போனோனே தனுஷோட லைஃபே வந்து அப்படியே பாவமா இருக்கும். தனுஷ் வந்து இந்த பர்கர பார்த்துட்டு வந்து, "ச்ச என்னடா இப்படி இருக்கு? நம்ம இட்லி" இப்ப அப்பலாம் வந்து வெளிநாட்டு ஃபுட் எதுவுமே பர்கர் தின்றவன், கிர்கர் தின்றவன்லாம் வந்து அது டேஸ்ட்டே இல்லையா? இல்லன்னா வந்து அவனுக்கு அது கனெக்ட்டா இருந்திருக்கும். உனக்கு வந்து இது இப்படி இருக்குன்றது எனக்கு புரியுது. இவங்க ஆனா லைட்டா எனக்கு எப்படி கன்வே ஆகுதுன்னா, ச்ச என்னதான் இருந்தாலும் வில்லேஜ் வாழ்க்கை தான்டா வாழ்க்கை. எப்படி சுத்தமான மனுஷங்க. எப்படி வந்து இது அநியாயம் பண்ணாதீங்க. என்னமோ பிரச்சனையே இல்லாத மாரி வில்லேஜ்லயும் நெறைய பிரச்சனைலாம் இருக்கு. இப்ப அந்த அ அந்த
எனக்கு வந்து ஏதேதோ இன்னொன்னு காரணத் எனக்கு வந்து இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும். எனக்கு வந்து இந்த இந்த ஃபாரின்ல போயிட்டு என்னதான் சம்பாரிச்சாங்கன்னு தெரியல. தனுஷும் சரி, அவர் கூட இருக்கவரும் சரி. எனக்கு அவர் ம். கூட வருவார்ல, தனுஷ் கூடயும் இன்னொருத்தர் வருவார்ல, அவர் இளவரசர். இளவரசு. அவரோட ஃபேமிலியும் அதே கிராமத்துல தான் இருக்காங்க. ஓகேவா? ம், எனக்கு ஒரு ம், டவுட். எனக்கு வந்து ராஜ்கிரண் வந்து சொன்னாரு இந்த மாரி, "எனக்கு இந்த ஊர விட்டு வர புடிக்கலப்பா. இந்த ஊர்ல ம், தான் நான் சாவணும்." அந்த மாரி சொல்லுவாரு. அதனால ம், கல்யாணத்துக்கும் வரமாட்டேன்னு வேற சொல்லுவாரு, ராஜ்கிரண். ம், தனுஷோட ம், கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னுவாரு. இந்த ஊர விட்டு வராதனால என்னால வர முடியாது. ம், சரி எனக்கு புரியுது. ஊர்ல இந்த மாரி ஒரு ம், 2, 3 பேர் இருப்பாங்கன்னு. ஆனா ஊரே அந்த ம். மாரி தான் இருக்குமா? எ எனக்கு புரியல. எனக்கு ஊரே அதே மாரி இருக்குன்னா, நான் அங்க தான் பார்த்தேன். இளவரசனோட ஃபேமிலியும் அப்போ அதே அதே கொள்கையில தான் இருக்காங்களா? அந்த ஊர விட்டு வரமாட்டேன்ற அதே கொள்கையில தான் இருக்காங்களா அவங்களும்? எனக்கு அது புரியவே இல்ல. இளவரசும் சரி, தனுஷும் சரி, அங்க ஃபாரின்ல போய் நல்லா சம்பாரிச்சாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. நல்லா சம்பாரிக்க கூடியவங்க தான். அ அ அந்த இளவரசி வீட காமிப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. ஒரு ஒரு சரி அட்லீஸ்ட் வீடு தான் அப்படியே ரெனோவேட் பண்ணாம இருக்காங்கன்னு வச்சா கூட, உள்ள எந்த திங்ஸுமே இருக்காது. ஒரு வாஷிங் நான் மிஷின்லாம் பார்த்ததே இல்ல ஆ நாங்க. இல்ல வாஷிங் மிஷின் ஒண்ணே ஒண்ணு இருந்தது. இருந்ததா? நான் பார்த்தேன். ஒரு வாஷிங் மிஷின் இருந்தது. ரொம்ப அ மினிமலா இருந்தது. எல்லாமே ம், மினிமலா இருந்தது. எனக்கு அதுதான் எனக்கு ம், தோணுச்சு. டேய் ஃபாரின்ல போய் என்னதான்டா அப்போ நீ அங்கேயே நீங்களே செலவு பண்ணிக்கிறீங்களா? ம். குடும்பத்துக்கு எதுவும் பண்ண மாட்டே நீங்க அங்க அவ்ளோ வருஷமா எனக்கு தெரிஞ்சு அவரு கண்டிப்பா அவரோட ஏஜ் பார்த்தோன்னா கண்டிப்பா 40லேருந்து 50 இருக்கும்னு நெனைக்கிறேன் படத்துலல. கண்டிப்பா அந்த தனுஷ் கூட இருந்தவரு. அவரு இளவரசர். ம், இளவரசு அவரு 40-50 ஏஜ் இருக்கும். அப்ப கண்டிப்பா ஒரு 20-25 இயர்ஸ் நீ வந்து ஃபாரின்ல வேலை செஞ்சிருப்ப. ஒரு ம். ஒரு கிராமத்துல இருக்க வீட ரெனோவேட் பண்ற அளவுக்கு காசு இல்லையா? எனக்கு அதுதான் புரியல. அதே மாரி எனக்கு நீ ரெனவே நீ நீ சொன்ன மாரி தியேட்டர்ல நீ சொன்ன மாரி தனுஷ தவிர மீதி யார்கிட்டயுமே இந்த ஐஃபோன் எதுவுமே இல்ல. தனுஷ் கிட்ட மட்டும் தான் ஐஃபோன் இருக்கு. அந்த இளவரசு அந்த ஃபோன் கூட வாங்கல. அவருக்கும் செலவு பண்ண மாட்றாரு, வீட்டுக்கும் செலவு பண்ண மாட்றாரு. அப்ப அந்த காசு என்னதான் பண்றாரு தெரியலையே! அதான் எனக்கு என்னன்னா, அவங்க சொல்லுவாங்க, "ஏய் நீ வந்து நீங்கலாம் படிக்கிறதுனால அவர் அங்க போய் கஷ்டப்படுறதுனால" எனக்கு ஓகே. படிக்கிறதுக்கு செலவு பண்றாரு அதெல்லாம் எனக்கு புரியுது. சரி அதுக்கும் காசு செலவு பண்ணியிருக்காருன்னு. அவங்க சத்யராஜ் ஃபேமிலி எப்படி சொல்லுவாங்கன்னா, அ இந்த மாரி வந்து, "இப்ப நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கயே, நாங்க என்ன தெரியுமா பண்ண முடியும்? எங்களால கவர்மெண்ட்டே இது பண்ண முடியும். எங்களால வந்து உன் இட்லி கடை இது ஆக்க முடியும், அது ஆக்க முடியும். உன் வாழ்க்கையே நாசம் பண்ண முடியும்." அந்த அளவுக்கு பவர் உள்ளவங்க மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட வந்து இவ்ளோ க்ளோஸா ஏன்னா, அந்த அளவு வேலை செய்ற பவர் உள்ளவங்க தான். ஏன்னா, அவங்க மென்ஷனே பண்ணுவாங்க. நெறைய விஐபிஸ்லாம் வராங்க எங்க கல்யாணத்துக்குன்னு மென்ஷனே பண்ணுவாங்க. அதான் சொல்றேன். அவ்ளோ பவர் உள்ளவங்க கிட்ட வேலை செய்றவங்க, எனக்கு நீ சொல்ற மாரி எஜுகேஷனுக்கு அவர் செலவு பண்றாரு. அத தாண்டி காசே இருக்காதா? என எஜுகேஷனுக்கு செலவு எனக்கு பண்றது நான் மட்டும் தான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் அத. ம். அதான் சொல்றேனே, ஃபாரின்ல போய் சம்பாரிக்கிறேன்றது அந்த அந்த டாலரோட ரேட்டே வேறல்ல. இந்தியன் கரன்சிக்கு எடுத்துட்டு வந்தா அந்த டாலரோட ரேட்டே வேற. அங்க குடுக்குற சேலரியே வேற. ம். அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. டாலர் தான. ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்களான்னு கூட தெரியல எனக்கு. அது கூட அது இதுவா காட்டுவாங்களா? எனக்கு தெரியல. எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க. பெரிய பில்லியனர்ஸ் தான். எனக்கு அதான்டா இன்னொன்னு எனக்கு என்ன அன்கிளியர்னா, தனுஷ் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? அவரு என்ன பண்றாரு தெரியாது. தனுஷ் வந்து பிஏ சிஇஓ பிளஸ் பிஏ தனுஷ் வந்து. தனுஷ் சிஇஓவா? இல்ல. ஏன்னா சத்யராஜ் அங்க அருண் விஜய் கிட்ட ஒரு டயலாக் சொல்லுவாரு. ம். ஏன்னா, அருண் விஜய் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் தனுஷ் பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாரி சொல்லுவாரு சத்யராஜ். அவரு சும்மா சொல்லுவாருடா. அதுக்கு சிஇஓலாம் கிடையாதுடா. அதான் அவரு அவர அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சுன்றதுனால கொஞ்சம் அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்து குடுப்பாரு. இல்ல அவரு அந்த கொஞ்சம் வேலையெல்லாம் ம அவரு தான் செய்றாருன்றாங்க சொல்றாரு சத்யராஜ். ஆமா. அருண் ஏய் விஜய் அவரு அவரு எந்த வேல தான்டா செய்யல. அருண் விஜய் கோட் இது போட்டு எல்லாமே செய்றாரு. அதான் சொல்றேன். அதுக்கு தான் ம், பெர்சனல் அசிஸ்டன்ட், கார் டிரைவரு ம், எல்லாமேங்க. ஆல்ரவுண்டருங்க அவரு. ம். கார் கார் அதான் ஓட்டுறாரு. சொல்றேன். அருண் விஜய்க்கு கார் ஓட்டுறாரு. கம்பெனிய பார்த்துக்கிறாரு. எல்லாமே ரன் பண்றாரு. எல்லாமே பண்றாரு. அதான் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பர்கர் ஏதோ ஒண்ணு செக் பண்ணுவாரு. நான் என்ன நெனச்சேன், ஒரு வேள ஏதோ ஒரு மிஷிலின் ஸ்டார் செஃப் மாரி அந்த மாரி ஏதோ செஃப் தான். ஆயிருக்காரோ! ம், ம். ம். ஏன்னா வந்து இது இட்லி கடைய விட்டுட்டு நான் அந்த மாரி ஒண்ணு பண்ண போறேன். நான் வெளிநாட்ல போய் இந்த மாரி பண்ண போறேன் தானே! ஆனா, அங்க போயிட்டு இந்த பர்கர் இத செக் பண்ணிட்டு ஒரு மாரி கமாண்ட்ஸ் ஏதோ குடுத்துருவாரு. இத பாரு, இத இப்டி பாருன்னு. அதுக்கப்புறம் அந்த அந்த மாரி ஒண்ணு காட்டவே மாட்டாங்க. வெறும் இதான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த அருண் விஜய்க்கு வந்து இந்த பாக்ஸிங் இதுக்கு போறப்ப அங்க நிக்கிறது. ம். அவர்கிட்ட அடி வாங்குறது. இல்லன்னா வந்து அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ட்ரக்ஸ் ரிலேட்டடா காசு குடுக்கலன்னு. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்குது. டிரைவர் மாரி. இந்த மாரி வேலையெல்லாம் தான் கொஞ்ச நேரம் பண்ணிட்டுருப்பாரு. அந்த மில்லினியர் போர்ஷனே கம்மி தான். அந்த வர போர்ஷன்லயே வந்து ஸ்டார்ட்டிங் இன்ட்ரோல மட்டும் தான் அவர் வந்து இந்த செஃப்பா என்னமோ மாரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு புரியவே இல்ல. அவர் செஃப்பா இருந்தாரா? இல்ல பெர்சனல் அசிஸ்டன்ட்டா? அவர் என்னன்னே எல்லாமே எனக்கு புரியல. அதான் சொல்றேன்ல. ஆல்ரவுண்டருங்க அவரு. அவ்வளோதான். சத்யராஜோட வாரிசே அவரு தான். அருண் விஜய் தெரியாம பெத்துட்டாருன்னு நெனைக்கிறேன் அவரு. அப்ப அவ்ளோ இருக்கவரு, கார்லயா வருவாரு? எனக்கு அது கூட மறந்து போச்சு. ஒரு கார் வாங்கலையா? என்னதான் வாங்குனாரு? எதுவுமே அதுதான் அந்த இட்லி நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா இட்லி கடை அப்படியே இருக்கட்டும்னு கூட ஓகே. கொஞ்சம் அப்படி பெருசு இது நான் அதான் சொல்றேனே, அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அந்த வழியிலே இருக்காரு அவரு. அவங்க அப்பா வந்து என் கடை இப்படிதான் இருக்கணும், ஆட்டுக்கல்லு தான்னா,
சரி இந்த மாவுக்கெல்லாம் ஆட்டுறீங்க கொஞ்சம் கடைய எக்ஸ்பேண்ட் பண்றது. இல்ல அவருக்கு ஒரு இது குடுக்குறாங்க பாரு. இத்தன வருஷம் போய் அங்க வேலை செஞ்சிருக்காரு. அந்த பில்லியனியருக்கு மருமகனாவே ஆகக்கூடிய அளவுக்கு இது இருக்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கோ என்னமோ இருக்கார்ல. என்னதான் அடிமை மாரி வச்சிருந்தாலும் ஏதோ காசு சம்பாரிச்சிருப்பார்ல. அவர்கிட்ட வந்து சமுத்திரக்கனி சொல்றாரு, "ரூ. 4,00,000 லேண்ட் நான் உங்களுக்கு ரூ. 7,00,000 தரேன்." டேய் இதெல்லாம் என்னடா டேய்! அவன் வந்து அவனுக்கு அவ்ளோ பெரிய பில்லியனருக்கு மாப்பிள்ளையா இருக்கான். அவனுக்கு 7,00,000லாம் ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கணுமேடா. நீங்க என்னடா அவன் என்னமோ வந்து அதான் சொல்றேனே அவர் மாப்பிள்ளடா அவரு. மாப்பிள்ளையா ஆகப் போறவர்றா. அவர்கிட்ட காசே இல்லாத மாரி ட்ரீட் பண்றீங்க அவர. இல்ல ஒண்ணுமே இல்லாத மாரி காசுக்கு அதான் காசுக்குன்னு இல்ல. அவரு அத ஒரு சென்டிமென்ட்டா பார்க்குறாருல்ல இட்லி கடைய. அதனால தான் அவரு யோசிக்கிறாரு. நீ சொல்ற மாரி பார்த்தா அதான் கரெக்ட்டு தான். 4,00,000 4,00,000 தருவாங்கப்பா. நான் 7,00,000ன்றேன். ஏன் வாங்கிட்டு போ வேண்டியது தானே அப்டின்றாரு சமுத்திரக்கனி. செ இல்ல சென்டிமென்ட்டா என்னால 5,00,000 தான்பா குடுக்க முடிஞ்சது. அப்படி இப்படின்னு சொல்லலாம். நான் சென்டிமென்ட்டா உனக்கு 7,00,000 தரேன். நான் வந்து நீ இந்த நான் இத வாங்கிக்கிறேன், கீங்கிக்கிறேன். எனக்கு என்னன்னா 7,00,000லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுடா. நான் வந்து அது எதுக்கு அது ஒரு அதெல்லாம் ஒரு நெகோசியேஷன் மாரியும் ஒரு இல்ல நெகோஷியேட் பண்ண போறேன்னா சீரியஸான மணி ஏதோ எனக்கு சொன்னா கூட பரவால்ல. எனக்கு அதான் எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா, இப்போ ம். சிவனேசன் கடையில வந்து அவங்களும் அவங்க அம்மா மட்டும் தானே ஒர்க் பண்றாங்க. ராஜ்கிரனும் அவரோட ஒய்ஃப் மட்டும் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஆமா. இன்னொரு 2, 3 பேரு போட்டு அப்படியே கடைய ரெனோவேட் பண்ணி சரி அவரு அதான் சொல்றாரு. ஐ மீன் அ கிரைண்டர் கூட வாங்கக்கூடாதுன்றாருல்ல ராஜ்கிரண். ம். அதெல்லாம் ம். அது என்னன்னு எனக்கு இதுவரைக்கும் புரியல. கை பக்குவம். ம். கிரைண்டர்ல அடிச்சா டேஸ்ட் வேற மாரி இருக்கும். ம். மேபி இருக்கலாம். பட் லைக் எனக்கு புரியல. என்ன இருந்தாலும் டைம்க்கு வந்து அதான் சொல்றேனே, அவங்க அப்பா இதுதான் சரி வழின்ற மாரி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பேசுவாங்க. அது ம். கடைசி வரைக்குமே அத மெயின்டெயின் பண்ணிட்டே வருவாங்க. அதான். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப தனுஷ் வந்து இத கத்துக்கிட்டாரு. அடுத்து வர ஜெனரேஷன் கத்துக்காம இருந்தா, இந்த இட்லிய கையிலேயே அரைக்கிற இதுவே அந்த கலையே போயிடுமா? அந்த ம். மாரி சொல்றாங்களா? அந்த மாரி ஏன்னா சொல்றாங்களான்னு எனக்கு புரியல. ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி வந்துருச்சுன்னா, அதுக்கேத்த மாரி மாற வேண்டியதுதான். இன்னும் பழைய ஜெனரேஷன்லயே இருக்குன்னு என்ன இது? இவங்க அதில ஒரு கைப்பக்குவம் இருக்கு. அது நல்லதுப்பா. அது ஒரு தனி டேஸ்ட் தரும். அது வந்து வேற மாதிரி அப்படி சொன்னா பரவால்ல. ரிஜெக்ட் மாடர்னிட்டின்ற மாரியே தான் இருந்தது படம். நெறைய இதுல. அப்படி பண்ணா அது சரியா வராது. நீ இப்படிதான் பண்ணாகணும். இப்ப இப்படிதான் பண்ணியாகணும். வேற வழியே கிடையாதுன்ற மாரி தான் இருந்தது எனக்கு. ம். அநியாயம் கடைசியில அதான் அதனால தான் சுத்தி, சுத்தி எனக்கு பாயிண்ட் எங்க போகுதுன்னா, என்ன இருந்தாலும் இட்லி தானடான்ற மாரி தான் எனக்கு தோணுது கடைசியில. இவ்ளோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா, ஏன்னா வந்து 2 மணி நேரம் உட்காந்து மாவாட்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும். அவ்ளோ ஸ்ட்ரெஸ் போட்டு, கிஸ் போட்டு இது இல்லாம அவங்க உயிர வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஆனா, எனக்கு படத்திலேயே ரொம்ப அனாயிங் கேரக்டர் யாரு தெரியுமா? அந்த பொண்ணு. மக் ஒண்ணா நம்பர் மக்குடா அந்த பொண்ணு. ம். ஒண்ணா நம்பர் மக்கு அது. அவன் உயிர வாங்கும். உங்க அந்த இளவரசன் அனுப்பும். அவன் வந்து அ எனக்கு இட்லி கடையில எனக்கு அங்கேயே அது உட்கார்ந்து அத விட என்ன சிரிப்பு தெரியுமா? அந்த பொண்ணு அந்த இளவரசர்கிட்ட சொல்லும். "மொட்டை கிட்ட அடிக்காம பார்த்துக்கோங்க" அப்படின்னு. ஆ இந்த செம்ம அளவு அதான் இந்த அளவு குரூவலா இருக்கா அந்த பொண்ணு. குரூவலா இருந்துட்டுல கடைசியில வந்து, "டாட் ஆர் வி பேட் கைஸ் ஆர் வி வில்லன்ஸ் கைஸ் வில்லன்ஸ் டாட்" அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏம்மா உனக்கு வந்து நீ வந்து மக்கா இல்ல மக்கு மாரி நடிக்கிறியா? இல்ல அவங்க 2 பேரண்ட்ஸ் செத்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த காசு இருக்கவனுங்க இந்த பணத்திலேயே மூழ்கி போனவனுக்கு எம்பத்தி இல்லன்னு. ஆனா வந்து அந்த பொண்ணு நீ வந்து பண்ற அந்த நேரத்துக்கு செல்ஃப்லெஸ்ஸா தான் யோசிச்சிருக்கு. அதனால அது அவங்களுக்கு வந்து அது தப்பா தெரியாம இருந்திருக்கலாம். மேபி. ஏன்னா இது அப்போ செல்ஃபிஷ்ஷா அவங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்து அவங்களோட மேரேஜ் நடக்கணுன்றது தான் அவங்களோட பிளான்ல. அது எப்படியாவது நடந்துடணும். அவங்களுக்கு வந்து அந்த மானம் போகக்கூடாது. அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு அந்த பணக்காரங்களுக்கெல்லாம். அந்த மாரி அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவங்க அத மட்டும் தான் நெனைக்கிறாங்க. எனக்கு எப்படியா கல்யாணம் ஆயிடணும். கரெக்ட்டான டைம்க்கு, கரெக்ட்டான டேட்ல சொன்ன மாரி எல்லாரும் வந்துருவாங்க. அந்த மாரி அதே டைம்ல கல்யாணம் ஆயிடணுன்றதுக்காக தனுஷ அவங்க கூப்பிடுறாங்க. தான் சொல்றேனே, எனக்கு அருண் விஜய் என்னதான் கேவலமானவன் இது பண்ணாலும், அவனுக்கு அட்லீஸ்ட் அவன் நல்லவன் இல்லன்றதாச்சும் ஓரளவுக்கு தெரியுது. இந்த பொண்ணு இவன் நல்லவனே கடைசியில சொல்லும்போது எனக்கே ஆச்சரியம். டாட் ஆர் வி பேட் கைஸ் டாட் அப்படின்னு. எம்மா நீ நல்லவன்னு நெனச்சுட்டு இருந்தியாடி? இல்ல தனுஷ் கேட்பான் ஒரே வார்த்தையில. இப்ப நீ வந்து அ உங்க உங்க அப்பா, அம்மா யாரா செத்து போயிருந்தா, நீ இந்த மாரி பண்ணுவியான்ற மாரி ஏதோ அ கேட்பாரு தனுஷ். அப்ப இந்த அம்மா ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்படி சோகமா. அப்ப கூட தெரியலையா நீ கெட்டவன்னு உனக்கு? தனுஷ் வந்து சாவடிச்சா தான் நீங்க வந்து ஆர் வி பேட் கைஸ் டாட் அப்படின்ற. உனக்கு வந்து உனக்கு நீ லவ் பண்ண ஆள் செத்தா தான், இல்ல வந்து உங்க அப்பாவ யாரோ சுட்டுருந்தா தான் நீங்க பேட் கைஸ்னா. நீங்க ஆரம்பத்துல இருந்தே பேட் கைஸ் தான்டா நடிக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்தே வில்லன்ஸ் தான்டா. என்னடா இப்ப தான் ரியலைஸ் பண்றீங்க? அட பாவிங்களா! எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆல்சோ நீ வந்து இந்த அருண் விஜய் கேரக்டர் கரெக்ட்டா கிராஸ் பண்ணியிருந்த அப்படி இப்படின்றல்ல. ம். எனக்கு அதிலயுமே ஒரு சின்ன உனக்கு ஏன் அது புடிச்சிருந்ததுன்னு எனக்கு அப்ப படம் பார்த்துட்டு சொன்னேன். அந்த ஈகோ ட்ரிப் உனக்கு வந்து நல்லா இருந்தது. இந்த பணக்காரனுங்க ஈகோ ட்ரிப் வந்து என்ன வேணா பண்ணுவானுங்கன்றத வந்து ஆமா.
ஆ எனக்கு இன்டர்வல்லயே ஸ்டார்ட்டிங் நான் கொஞ்சம் என்ன மாத்தி யோசிச்சேன்னா, இன்டர்வல்ல ஏன் ஹீரோ அடிச்சே ஆவணுமா வில்லன? அந்த மாரி நான் நெனச்சேன். நான் இன்டர்வல்ல தனுஷ் வந்து அருண் விஜய் அடிக்கும்போது அந்த ரோட்ல போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. தனுஷ் ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. அருண் விஜய் காலு கீல்லாம் ஒஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆவாங்கல்ல. நான் நெனச்சேன், ஏன் அது வந்து அருண் விஜய் அடிக்கிற மாரியே வச்சிருக்கலாமே! எப்ப பார்த்தாலும் ஹீரோ தான் அடிக்கணுமா? ஹீரோ அடி வாங்க மாட்டாரா? அப்படின்னு நான் நெனச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ரியலைஸ் ஆனது என்னன்னா, ஒரு வேள இப்போ தனுஷ் அந்த இடத்துல அடிக்கலன்னா அவனுக்கு ஈகோ ட்ரிப்பே ஆயிருக்காது. அங்க ம். ஈகோ ட்ரிப் ஆனதுக்கு காரணமே அவனுக்கு தனுஷ் அடிச்சனால தான். ஓ! இவ்ளோ ஊருக்கு முன்னாடி வச்சு என்ன அடிச்சிட்டானே! அப்டின்ற அந்த ஒரு ஈகோனால தான் அவனுக்கு அதுக்கப்புறம் அது ஃபுல்லா வருது. அது ஒரு அதுக்கப்புறம் சின்ன அது கரெக்ட்டா இருந்தது எனக்கு. அது கரெக்ட்டா உட்காந்த மாரி இருந்தது அதுக்கப்புறம். அது ஒரு சின்ன சிரிப்பா வந்து இன்ட்ரஸ்டிங்கா வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சான்னு சொல்றதுக்கு இவன் கோவப்பட்டு ஒரு ஈகோ ட்ரிப்பா இவன அடிக்க போவான். ம். அதுக்கப்புறம் அடிக்கலன்றதுக்கு காண்டாயி எது பண்ணாலும் காண்டாவான் அவன். என்னடா நீ எனக்கு என்னடா விட்டு குடுக்குறன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆமா, கடுப்பாவான். ஆமா. நீ அதுவும் நல்லா இருந்தது. அது அது அடிக்க விடுறது. நீ நீ ம். என்னடா அடிக்க விடுறது? அடிடா என்ன அப்டின்னுவான். அது புடிச்சிருந்தது எனக்கு. அது இன்னுமே கூட எனக்கு அது ஈகோ ட்ரிப்ன்னு சொன்னதுமே எனக்கு அந்த இந்த படம் ஞாபகம் வந்தது. இத இன்னும் கொஞ்சம் ஃப்ளஷ் அவுட் பண்ணி கொஞ்சம் அதனால தான் எனக்கு கடைசிலயுமே அவன் திருந்துற மாரி இருந்தது வந்து நீ சொன்னல அந்த மாரி எனக்கும் கொஞ்சம் வந்து ஏன்டா இப்படி பண்ணணுன்ற மாரி தோணுச்சு. ஏன் அவன வந்து அவன் வந்து ஒரு அப்படியே மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிற மாரி கேரக்டர். ஏன்னா அவன் திருந்தணுமா. கடைசில வந்து அவன் கண்டிப்பா திருந்தணும். அந்த ஒரு அறை குடுத்துட்டா வந்து அது லைட்டா எப்படி இருந்ததுன்னா ஒரு அறை போட்டு இது பண்ணா தான் அந்த பணக்காரன் இருக்க பையன் இந்த மாரி திமிரா இருக்கவன் ஒரு அறை போட்டதும் திருந்துறான்றது எனக்குமே கொஞ்சம் அவ்வளோ பெருசா கன்வின்சிங்கா இல்ல. மேபி பீப்பிளுக்கு அதர் பீப்பிள் எனக்கு லைக் சுத்தமா அதர் அது ஒப்பீனியன். ஒர்க் ஆவல. அதான் ஆ, சொல்றேனே, எனக்கு அருண் விஜய் கிராஃப்ட்ட வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே முடிச்சிருந்தா கூட எனக்கு நல்லா தான் ஆ. இருந்திருக்கும். அவன் திருந்துற மாரி ஏன் அப்படி திருந்தி தான் ஆவணுமான்னு அவன் திருந்தக்கூடியவனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அவ்வளோ ஈகோ பூஸ்ட்ல இருக்கிறான்னா, அவன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மாற மாட்டான். அப்ப இல்ல. கூட அந்த அப் சாரி கேட்க சொன்னார்ல, சத்யராஜ் வந்து கார் கிட்ட ம். இறங்கி வந்து சாரி கேட்க சொல்லுவாங்க. அப்ப கூட கைய முறுக்கிட்டு, அந்த மாரி ஃபிளாஷ்பேக் மாரி நெனச்சுக்கிட்டு அப்படியே தான் சாரி கேட்பான். அதான்டா, அவன் அப்ப கூட ஒரு பேட் பிளட் இருக்கு அவனுக்கு. ஆமா. ஆ மேபி தெர்ல எனக்கு. சில எனக்கு பேருக்கு ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் சில இந்த பேருக்கு ஒர்க் ஆகாது. அம்மிக்கல்ல ஆட்ட வுட்டது, ம். அதெல்லாம் எனக்கு சிரிப்பா தான் இருந்தது எனக்கு. என்னடா உட்காந்து ஆட்டின்ட்டு இருக்க? அந்த மாரி தான் இருந்தது. எனக்கு அடிச்சுருங்க அப்டின்னுவானா. அதெல்லாம் ம். எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய்லாம் பண்ணவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. அந்த கேரக்டர்ல இருந்தானா, அந்த மாரி ஈகோ ம். ட்ரிப் கேரக்டர்ல இருந்தானா, உட்காந்து அந்த மாரிலாம் பண்ணிட்டே இருப்பான். நீ சொன்ன மாரி ம். அந்த வாட்ச பார்த்துக்கிட்டு இருப்பாரு அருண் விஜய். நான் ம். எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது கடையில. ம். ம். அதான் அந்த கடைசில வந்து அவனுக்கு வந்து இது பண்ணிட்டுருப்பாங்க. எல்லாருமே செட் ஆயி எல்லாமே ஓகே ம். ஆயிடும். ஓகே ஆயிட்டு வந்து சும்மா நார்மலா கடைசில உட்காந்து இட்லி கடையில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வருண் விஜய் வாட்ச பார்ப்பான். சீக்கிரம் பேசி முடிக்கலான்ற மாரி. ஸோ கிளம்பலாம்டா என்னடா இவன் மொக்க ஆ. போட்டுன்னுக்கிறீங்கன்ற மாரி பார்ப்பாரு. அதான் அதனால தான் அது ஒரு மிக்ஸ்டான இதுதான். உனக்கு அதான் சொல்றேனே, அது எங்க தெரியுமா? அவங்க அப்பா அடிச்சார்ல. ம். அவங்க அப்பா அடிச்சது உனக்கு ஒர்க்கா இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுவும் உனக்கு ஒர்க்கா இருக்கும். அது ஒர்க் ஆவலனா இதுவும் உனக்கு ஒர்க் ஆவாது. ஏன்னா வந்து அவங்க அப்பா அடிச்சுட்டு, ஓகே இது வந்து அவன் ஃபுல்லா திருந்தல. அவன் வந்து சரி ஓகே கடைசில நம்ம அப்பாவே நம்ம மேல கை வச்சுட்டாரே! நீ வந்து அத எப்படி தெரியுமா பார்த்திருப்ப? அவன் தங்கச்சியே சுட்டுக்கிறேன்னு போறா. அப்ப கூட "ஏய் சாவடி" அப்படின்ற மாரி சொல்றான். ம். ம். அப்படி சொல்றவன் எப்படி திருந்துறான்ற மாரி தான் உனக்கு தோணும். மேபி அதர் பீப்பிள்க்கு எப்படி தோணும்னா, அவங்க அப்பா ஸ்டார்ட்டிங்லேருந்து கையே வைக்கல. அவன் பொறந்ததுலருந்து கையே வைக்காத அப்பாவே அவன் மேல புரியுது, அடிச்சதுமே புரியுது எனக்கு. அந்த ம். அந்த அ அந்த பாயிண்ட் ஆஃப் அதான் வியூலருந்து எனக்கு புரியுது அது. அதனால வந்து சரி ஓகே கொஞ்சம் அடங்கி போவோன்ற மாரி, அந்த மாரி பார்க்குறாங்களோ என்னவோ! அதான் சொல்றேனே, அந்த சீன் உனக்கு ஒர்க்கா இருந்தா, இது ஒர்க்கா இருக்கலாம். அந்த சீன் ஒர்க் ஆகலன்னு அதான் அது ஒரு மிக்ஸ்ட் ஒப்பீனியன் தான். அத நம்ம இது சரி, அது தப்புன்னே சொல்ல முடியாது. பட் லைக் அத தவிர்த்துமே எனக்கு அதான் சொல்றேனே, இந்த இவங்க அப்பா சொல்ற வழியுமே சொல்றேன். இவங்க அப்பாவ சத்யராஜ் அப்பா வந்து சொல்லுவாரு. அவங்க அப்பாக்காக தனுஷ் இவ்ளோ பண்றான், இவ்ளோ பண்றான்னு. இவங்க ராஜ்கிரண் பண்ண பெரிய இது என்னன்னா, அவரு கண்டிக்கல எதுவுமே பண்ணல. "இதுதான்ப்பா வழி. இதுதான்ப்பா நான் வாழ்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. ம். செத்து போனதுமே தனுஷ் வந்து அ அங்க போய் கஷ்டப்பட்டார்ல. ம். கஷ்டப்பட்டதுமே தனுஷ்க்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் அப்படி யோசிக்கிறேன். கஷ்டப்பட்டதுமே தனுஷ்க்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ச்சே நம்ம அங்க போய் இப்படி பண்ணி கஷ்டப்பட்டோம். அப்பா சொன்னது தான்டா சரியான வழி. அப்பா சொன்ன எல்லாமே தான் சரியான வழி. அப்பா சொல்ற மாரியே தான் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தோன்ற மாரி ஆயிட்டாரா என்னமோன்னு தனுஷ் தெரியல. ஏன்னா வந்து எல்லாமே கேர்ள் படத்த எப்படி டிசைன் பண்ணிட்டாருன்னா, வெளிநாடு போனா, வெளிநாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் கேவலமானவங்க. வெளிநாட்டுல இருக்க வந்து ஃபுட்டு கிட்டலாம் வந்து நம்ம ஃபுட் மாரி வராது. அந்த மாரி கிடையாது. நல்லா இருக்காது அந்த மாரி ஒண்ணு. நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் கூட நல்லவ கிடையாது. நித்யா மேனன் தான் நல்லவன். அங்க போய் வில்லேஜ்ல எல்லாமே வில்லேஜ்ல புடிச்சுப்பாரு. ஃபுட்லருந்து, மனுஷங்கள்லருந்து, இந்த இதுலருந்து அதுவுமே மாரி படத்துல எல்லாருமே ஆல்மோஸ்ட் திருந்திருவாங்க. ஆமா. பார்த்திபன் கூட அது அது ஃபுல்லா ஸ்டார்ட்டிங்ல அவருக்கு அதான் சொல்றேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட் மாரி ஒரு நெகட்டிவான போலீஸ் மாரி தான் காமிப்பாங்க ஃபுல்லா. ம், "யோவ்! நீ நீ இருக்கிற வரைக்கும் நாங்க வேணா பாதுகாப்பு குடுத்துட்டு இருக்கணுமா? சீக்கிரமா ம், முடியா" ம், அந்த மாரி தனுஷ் கிட்டலாம் சொல்லுவாரு. அந்த பொணத்த ம், எடுக்கணும் அந்த மாரிலாம். ம், ஃபுல்லா ம். அடாவடியா தான் பேசின்ட்டு இருப்பாரு. அந்த அந்த சீன் அப்போ அவ்வளோதான். அதுவும் எனக்கு ஒர்க் தான் ஆச்சு. அத நான் குத்தம் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அப்படி இருக்கவன் வந்து ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இல்ல. அந்த ஊருக்கு அவரு பண்ணியிருக்காரு. அதுவும் வேற ஃபிளாஷ்பேக்ல சொல்லுவாங்க. சிவநேசன் கையால இட்லி சாப்ட்டுருக்காரு பார்த்திபனு.
அவர என்னால அடிக்க முடியாது. அந்த மாரி. அது அந்த மாரியா? ம். எனக்கு தான் அதனால அதான்டா. அதனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. இ ஐ ஓவ்ஸ் திஸ் டூ லைக் ராஜ்கிரண், சிவனேசன் கேரக்டர்ன்ற மாரி பார்த்திபன் அத பண்ணாரு. சின்ன வயசுல எனக்கு இத பண்ணியிருக்காரு. அந்த அதனால ஊர் எனக்கு என்ன அதான் சின்ன வயசுலேருந்து அந்த ஊர்லயே ஆ, வளர்ந்துருக்காரு. ஆ, அந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுன்னு ம். பார்த்துருக்காரு. ஆ, அதனால இந்த ஊர் மேலேயே ஒண்ணு வருது. அதாவது அது அந்த ஊரோட இதுவே அந்த மாரி தான். அந்த ஆ, ஊரோட பாப்புலாரிட்டியே அந்த இட்லி கடை தான். இல்ல? ம். ஆ, அங்க தான் நெறைய பேர் சாப்ட்டுருக்காங்க. அந்த ஊரோட டெஸ்டினேஷனே இட்லி கடை மாரி தான். எதா அடையாளம் வச்சு சொல்லணும்னாலே அந்த இட்லி கடைய வச்சு சொல்ற மாரி தான் அந்த ஊருக்கு ஃபுல்லா அங்க பரவி இருக்கு. அதனால ம். இவருக்கு வந்து அந்த அந்த கடையவே அடிச்சு உடைக்கணுன்றானுங்களே இவனுங்க. அங்கருந்து ம். தூக்கணுன்றானுங்களே! அது எப்படி தூக்குவோன்னு சொல்லி, அந்த இடத்துல அவருக்கு நல்லா இருந்தது. அந்த மாஸ் சீன் சூப்பரா ம். இருந்தது அது. இட்லி கடை இஸ் அன் எமோஷனா? அந்த மாரி தான். அது உனக்கு ஒர்க் ஆனா தான் ஒர்க் ஆகும் போல இருக்கு. அந்த இட்லி கடைய தனுஷ் வந்து ஒரு எமோஷனா பாக்க பிளான் பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்ட் மொத்தமும். அது உனக்கு ஒர்க் ஆனா தான் படமே ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அதான் நெனைக்கிறேன். அந்த இட்லி கடைய நீ அவரு பாக்குற மாரி அந்த அந்த தாத்தா அழுதாருல்ல, ம். அந்த தாத்தா அழுவுறப்போ உனக்கும் ஃபீலா இருந்ததுன்னா, அந்த கடைசியில அறையிறப்போ உனக்கு கன்வின்ஸ் ஆயிருந்ததுன்னா, அந்த மாரி எல்லா மூமெண்ட்ஸுமே டெலிவரி ஆயிருந்ததுன்னா படம் உனக்கு அந்த கன்னுக்குட்டி வரும் பாரு. வரும்போது அவங்க அப்பாவாவே கன்னுக்குட்டிய ஆ. பாப்பாரு பாரு. அது எனக்கு வந்து அதான் சொல்றேனே, எனக்கு வந்து பார்த்திபன்து கிளிக் ஆச்சு. ஓகேவா? ஆ பார்த்திபன்து ஒண்ணு கிளிக் ஆச்சு. அவங்க அப்பா பேசுற அந்த இது எனக்கு கிளிக் ஆச்சு. ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணு சொல்லுவாரு. இந்த மாரி வந்து அந்த அகிம்சை கிகிம்சைலாம் இல்ல. அந்த அகிம்சை கூட எனக்கு அதான் சொல்றேனே, அவங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவருக்கு அகிம்சை சரியா இருந்திருக்கு. அத இவரு அப்படியே எங்க அப்பா வந்து சொல்ட்டாரு அகிம்சை தான் சரின்னு. எனக்கு வந்து ஒரு ட்ரபிள் வந்தாலும் வந்து நான் அதே பாயிண்ட்ட தான் வச்சு நான் பேசுவேன். எனக்கு வர பிரச்சனைக்கும் அகிம்சை தான் வந்து பதில் தரும்ன்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து உங்கள கன்ன வச்சு மிரட்டுறான். உங்க அப்பா கடைய உங்க லைவ்லிஹுட்டே நாசம் பண்ணுவேன்றான். நீங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. நீங்க வந்து "எப்பா எங்க அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாரு. நான் இங்க வந்து கொஞ்ச நாள் பொழச்சுக்கிறேன். நான் உங்க பொண்ண கம்ப்ளீட்டா இது பண்ண போறது கூட கிடையாது. ஒரு 6 மாசம் கழிச்சு வெட்டிங் வச்சுக்கலாம்னு தான் சொல்றாரு. அப்படி சொல்றவன் வாழ்க்கைய அழிப்பேன்னு சொல்லும்போது கூட நான் அகிம்சை வழியா தான் நான் ஜெயிப்பேன்னு சொல்றாரு. அது ஃபிக்ஷன்ல வேணா ஒர்க் ஆகும். ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ அப்படி சொல்லும்போது நான் அத ஒத்துக்க மாட்டேன். மத்தபடி அது அவங்க அப்பா சொல்லுவாரு இப்ப ஸ்டார்ட்டிங்ல. இந்த மாரி வந்து "நீ எத வந்து லக்ஸரின்னு நெனைக்கிறியோ அதான் லக்ஸரி. நீ வந்து காரு, பங்களா அதெல்லாம்" எனக்கு என்ன சிரிப்புனா கடைசில காரும் கிடையாது, பங்களாவும் கிடையாது, எதுவுமே கிடையாது தனுஷ் கிட்ட. வெறும் ஐஃபோன் மட்டும் தான் இருந்தது. அவங்க அப்பா சொன்ன எதுவுமே கூட அவருக்கு கிடைக்காது. அப்புறம் எதுக்கு தான் தனுஷ் அங்க போனாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒண்ணு. இட்லி ஆ கடை போட. நீ ஃபாரின்ல போய் இட்லி கடை போட்டிருந்தா கூட பரவாயில்லடா. அதையும் போட மாட்டாரு. ஏன்னா வந்து அவங்க அப்பா சொல்றாரு. இட்லி கடை நீ பிரான்சைஸ் கிரான்சைஸ்ன்னா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு. எனக்கு அதான் புரியல. உங்க அப்பா இப்படி சொன்னாருன்னா, நீங்க போய் ஒரு இட்லி கடை இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஸ்டேட்ஸ்ல ஒருத்தர் இருப்பாரு. ஒரு தோசை கடை ஒருத்தர் போடுவாரு. நீ அத பார்த்திருக்கியான்னு தெரியல. ஸ்டேட்ஸ்ல ஒருத்தர் தோசை கடை தமிழ் ஆள் ஒருத்தர் தோசை கடை போட்டிருப்பாரு. அத நான் நெறைய ரீல்ஸ்ல அந்த மாரிலாம் பார்ப்பேன். ஸ்டேட்ஸ்க்கு போனா நெறைய பேர் தமிழ் பீப்பிள் இல்ல ஃபாரின் பீப்பிள்லாம் கூட அடிக்கடி சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் தோசை மேன் அப்படி இப்படின்னு சொல்லி சம்திங் அவர சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க ஒரு வேளை இட்லி கடை போட்டு ஃபேமஸா இருந்தது. தனுஷ் இட்லி கடை சம்திங் அவர் முருகன் இட்லி கடை முருகன் இட்லி கடை. முருகன் இட்லி கடை. காப்பிரைட் குடுத்துற போறாங்க. அந்த மாரி ஏதோ ஒண்ணு போட்டு ஃபேமஸ் ஆயிருந்தாருன்னு சொல்லியிருந்தா கூட, சரி ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா போட்ட இட்லி கடைய நீ அந்த கிராமத்துல போட்டதுனால, அந்த கிராமத்துல இருக்கவங்கலாம் சாப்பிட்டு வளர்ந்தனால, அது ஒரு நாஸ்டால்ஜியா ஃபேக்டர் கூட இருக்கு. சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு வளர்ந்தோம். அதனால இப்ப சில கடைலாம் நம்ம வந்து சைல்ட்ஹுட் கனெக்ட் ஒண்ணு இருக்கும். ம். அந்த கடை சாம்பார், இட்லி நல்லா இருக்குன்றத தாண்டி, நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டோன்றதுனால அந்த நாஸ்டால்ஜியா வேல்யூ அதுல இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். சில பேர் அத சாப்பிட்டு "இது என்னடா மொக்கையா இருக்குன்னு" கூட சொல்லிடலாம். ஒரு வேள அந்த ஃபேக்டர்லாம் இருந்து அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க அது நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். ம். நீ இப்ப என்ன பண்ணு, நீ ஃபாரின்ல போய் ஒரு இட்லி கடை போட்டன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏய் என்னடா இது புதுசா ஒரு இந்தியன் ஃபுட் இட்லி கடை அந்த மாரி கூட தோணலாம் அவனுக்கு. ஒரு வேள அது ஒர்க்கா இருக்கலாம். உனக்கு இட்லி கடை மேல உங்க அப்பா செய்ற மெத்தட் மேல தான் இதுன்னா, நீ ஃபாரின்ல போய் கூட இட்லி கடைன்னு ஃபிரான்சைஸ் ஏதோ போட்டுருக்கலாம். போட்டிருந்தா கூட அட்லீஸ்ட் வந்து அவங்க அப்பா வேற ஊர்ல போய் நம்மளோட இத வந்து நம்மளோட ஹெரிடேஜ் ஏதோ வந்து பையன் கொண்டு போறான்ற மாரி கூட பெருமையா இருப்பாரு. நீ அங்க போய் ஏதோ பில்லியனருக்கு அடிமையா இருந்து பர்கர் கிர்கர்ன்னு ஏதோ பண்ற. அது உனக்கு வந்து இது இல்லன்ற, சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லன்ற, உங்க அப்பாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் குடுக்க மாட்டாரு. உங்க கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாரு. அந்த அளவுக்கு என் மண்ணு இங்க தான் போகணுன்றாரு. ஸோ 2 அவர் வந்து ரிஜெக்ட் மாடர்னிட்டின்றாரு. நீ வந்து மாடர்னிட்டி தேடி போய் அதுவும் உனக்கு செட் ஆக மாட்டேன்து. அப்ப யாருக்கு தான் இந்த படம்ன்ற மாரி எனக்கு புரியவே மாட்டேன்து. அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபுல்லா அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாராம். அவங்க அப்பா மாரியே மாறியறது. எனக்கு அந்த நித்யா மேனன் வேற அது அது ஒண்ணு எனக்கு எதிரா. நித்யா மேனன் ஒரு படத்துல இருந்தாங்கன்னா, அவங்க கேரக்டர் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்க நல்லா நடிச்சு குடுப்பாங்க. இது பண்ணுவாங்க, இது ஆமாமா. பண்ணுவாங்க. இந்த படத்துல எனக்கு நித்யா மேனன் இருந்ததே தெரியல. எனக்கு நித்யா மேனன் கேரக்டர் பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. எனக்கு ஆனா எல்லாம் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. நித்யா மேனனோட, தனுஷோட கேரக்டர் சூப்பரா இருந்தது. 2 பேரும் காம்போ சூப்பரா இருந்தது படத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நித்யா மேனன் அவங்க காம்போ நல்லா இருந்ததா? ம். எனக்கும் ஓகே எனக்கு தான். எனக்கு கூட ஓகே தான். நல்லா இருந்தது. ஒரு மாரி ஜோவியலா நல்லா இருந்தது. ஆனா எனக்கு வந்து இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். நானு வந்து ராஜ்கிரண் வந்து அவர் கனவுல வருவாரு தெரியுமா? ராஜ்கிரண் கனவுல வரும்போது, இந்த "வகாண்டா ஃபாரெவர்" படத்துல வர மாரி,
அவங்க ஒரு அவங்க ஒரு உலகத்துல போவாங்க. அங்க ம், பேசுவாரு. அந்த டைகர் கூட ம், பேசுவாரு. அந்த புலி கூட பேசுவாரு. ம், ம், அந்த ம், மாரி ப்ளூ டோன்ல வச்சுட்டு ராஜ்கிரண் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு தனுஷ். ம், ம். அத நான் நோட்டீஸ் பண்ணேன். அப்படியே ஃபுல்லா ஸ்டார்ஸா இருக்கும். ஆ. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ராஜ்கிரண் எதுக்கு அந்த இது சலங்க கட்டின்னு வராரு? எனக்கு அது புரியல எனக்கு. அது மெட்டாஃபரிக்கலா தான் கன்வே பண்ணியிருக்காரு போல தெரியல. ஒருவேள ஐயனார் சாமி அந்த இதுனாலன்னு நெனைக்கிறேன். அப்படியா? எனக்கு தெரியல. ஆமா. அதான் கேட்டேன் நானு. ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஐயனார் இத பார்க்க போவாரா தனுஷ். அப்படி நிப்பாரு. அவங்க அப்பாவோட ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஏதோ ஒண்ணு போற மாரி ஆமா, தோணும் ஆமா, எனக்கு. ஆமா, ஆமா. அதான் சொல்றேனே, படத்துல வந்து நான் அங்கங்க ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் இருக்கு. அங்கங்க அந்த ரிலிஜியஸா அது இதுன்னு அந்த மாரி வச்சிருக்காங்க. அதுவுமே கூட எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த அருண் விஜய் அரையற சம்பவம் அந்த மாரி உனக்கு அது அது உனக்கு இந்த ராஜ்கிரண் ஸ்பிரிட் பார்க்கறது, இந்த கவ் வந்து இது பண்றது, இதெல்லாம் உனக்கு இந்த மாரி நெறைய நெறைய இருக்கு. அதே மாரி வந்து அநியாயத்துக்கு நான் ரூட்டடா காட்டுறேன்னு சொல்ட்டு, அவங்க அப்பா வந்து இந்த காஃபா பார்க்கறது. ஆடியன்ஸ் மாரி ஒண்ணு பண்ணுவாரு சமுத்திரக்கனி. அது எனக்கு சமுத்திரக்கனி கேரக்டர் சில இடத்துல புடிச்சிருந்தது. இந்த ஆடியன்ஸ் மாரி ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. ஆ காஃப வந்து அவங்க அப்பாவ பார்க்குறான். அந்த கன்னுக்குட்டி வந்து அவங்க அப்பாவ பார்க்குறான். ம். "ஏன் அவன் அம்மா பார்க்கலையாம்மா?" அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ருவாரு. அது வந்து அது வந்து டக்குனு மூஞ்சில அடிச்ச மாரி, அதே மாரி இன்னொரு அதே சீன் மாரி வந்து ஆமா. இன்னொரு சீன் ஹாஸ்பிட்டல்ல வந்து குத்தி சுட்டு படுக்க வச்சிருப்பாங்கல்ல. என்ன ம், ம். பொழச்சுருவானா? செத்துருவானா? அவ்வளவு வந்துருவானா? அந்த மாரி ஒரு டோன்ல கேட்பாரு. எல்லாரும் அப்படியே பதட்டத்துல இருப்பாங்க. ஐயோ! வந்துருவாரா தனுஷ் வெளிய சீரியஸா இருக்காரே அப்படி இப்படின்னு. என்ன பொழச்சுருவானா? சாவ மாட்டானா? அந்த மாரி கேட்பாரு. அப்படி கேட்பாரு. அப்ப அந்த பாட்டி சொல்லும், "ஏய் உனக்கு என்னடா சும்மா என்னடா இப்படியே பேசிட்டு இருக்க?" அப்படின்னு. "நீ எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர வேண்டியது. இன்னும் சுத்திக்கிட்டு இருக்க." அந்த கேரக்டர் அங்கங்க ஒரு மாரி என்ன சொல்றது? ஆடியன்ஸ்ன்னு சொன்னா அது தப்பா இருக்கும். சில பேர் படம் புடிச்சிருக்கு. என்னோட பெர்சனலி மேபி என்னோட மைண்ட் வாய்ஸ் இது பண்ற மாரி. ஏன்னா சும்மா அங்கங்க சும்மா ஒரு கவுண்டர் குடுத்து கொஞ்சம் மொக்கப்படம் ரொம்ப சில இடம்லாம் டூ மச்சா. இப்ப காஃப வந்து அந்த கன்னுக்குட்டி அவங்க அப்பாவ பார்க்குறான்றது ஓகே. ம். இது வந்து அவங்க அப்பா தான் டைரக்ட்டா சொல்றாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த அருண் விஜய் வந்து சுடுறதுக்கு அவர ஒரு ஃபீல்டுக்கு கூட்டின்னு போவாரு. ம். ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போக சுடும்போது அப்படியே தல மேல பார்த்து ஒரு கழுகு பறக்கும். ஆமா. "ஏன் ஐயா" அப்படின்னுவாரு. எனக்கு வந்து என்னய்யா கழுக பார்த்தா உன் ஐயான்ற, காஃப பார்த்தா உன் ஐயான்ற, எத பார்த்தாலும் உன் ஐயா, உன் ஐயான்னு இருக்கியேய்யா படத்துல. அப்புறம் என்னடான்னா அந்த அந்த இட்லி கடை என்னடான்னா உங்க அப்பாவோட கனெக்ட்ன்றீங்க. எல்லாமே உங்க அப்பாவோட கனெக்ட்னா இது என்ன? அப்ப நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இட்லி கடை விக்க முடியாது. காஃப வந்து ஒரு இந்த அளவுக்கு சீரியஸா பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா, அப்ப காஃப் செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையுமே ஒரு எமோஷனல் கனெக்ட் குடுத்தீங்கன்னா எனக்கு புரியுது. வேற ஒரு ரூபத்துல வருவாரு. வேற ஒரு மறுஜென்மம் புடிச்சு வருவாரு. அதுக்கு தான் காஃப்க்கு ஒண்ணு வச்சு அந்த ஈகிள குடுத்துட்டாரு போல இருக்கு. காஃப் செத்தா ஈகிள், ஈகிள் ஈகிள் செத்தா வேற ஈகிள் எதுவும் ஈகிள் எதுக்கு குடுத்தாருன்னா, அவரு வந்து படுத்து கிடப்பார்ல, சுட்டு அங்க ஓரமா ஒரு இடத்துல போட்டுருவாங்க. ஆ, அப்ப வந்து அவங்களோட ஊர் மக்கள்லாம், போலீஸ் எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க அவர. தனுஷ் எங்க இருக்காரு? எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருக்கும்போது, அந்த கழுகு வந்து காட்டிக் குடுக்கும். தனுஷ் இங்க தான் இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல மேல பறந்துட்டு இருக்கும் அந்த கழுகு. அப்ப அந்த ஊர் மக்கள் பார்ப்பாங்க, "ஏய் கழுகுடா" அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனா தனுஷ் கீழ படுத்து கிடப்பாரு. அதுக்கு தான் அத வச்சிருக்காரு தனுஷ். அந்த கழுக. அப்படியா? ஆமாமா. நான் ரஜினி ரெஃபரன்ஸ் நெனச்சேன்டா. சை! நான் அது ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் நெனச்சேன். ஏய் ரஜினிகாந்த் கேமியோலாம் வந்திருக்கு அப்படின்னு. என் ஐயான்னு வேற சொன்னாரா? நான் படத்துல இருக்கிற ராஜ்கிரனுக்கு சொல்றாரா? இல்லன்னா வந்து எப்பயுமே தலைவர் தலைவர்ன்னு ஒரு ட்வீட் போடுவார்ல. அது ம். இல்லன்னா தலைவர் மாரிலாம் வேற நடிப்பார்ல. லைக் ஆடியோ லான்ச்ல. ஆடியோ லான்ச்ல இல்ல. படத்துலயுமே கூட. அந்த மாரி வந்து டக்குனு வந்து ஒரு ரஜினி சார் அவரோட ரெஃபரன்ஸ் ஒண்ணு அப்புறம் குடுக்குறத அந்த இந்த ரெஃபரன்ஸா. சீனு நம்ம 2 பேருமே டக்குன்னு நம்ம 2 பேரும் தியேட்டர்ல பார்த்தோம். ஒரு மொமெண்ட் என்னன்னா, அந்த இந்த பாட்டுல என்ஜாமி வந்தானே ஒரு சாங் இருக்குல்ல. அந்த சாங்ல டக்குனு அந்த அண்ணாமலையில படத்துல ர அ ர அ ரஜினி வந்து அப்படியே நடந்துகிட்டே பாடுவாரு அப்படியே. ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு ஸ்பீடா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே பாடுவாரு. அதே மாரி ஒரு சீன் இருந்தது. அப்படியே இருந்தது. அப்படியே அதே துண்டு போட்டுக்கிட்டு, வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே இருந்ததா, டக்குனு எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. "டேய்! இது ரஜினிடா இது" இது டக்குன்னு மேபி இது நாங்க தப்பா கூட இருக்கலாம். ஆனா இது நாங்க ரஜினி தான் பார்த்து நாங்க நெறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். அண்ணாத்துல கூட இந்த மாரி ஒரு ஷாட் வரும்னு நெனைக்கிறேன். அண்ணாத்த சாங்ல கூட. இந்த மாரி ரஜினி அப்படியே வாக்கிங்கோ என்னமோ ஒரு இருக்கும். அப்படியே கேமரா அப்படியே சுத்தும். ரஜினிய சுத்தி இந்த மாரிலாம் இருக்கும். அது அதே மாரி இருந்தது அந்த அதான் சீன். ரஜினியோட ஐகானிக் டான்ஸ்ல அது மாரி பண்ணுவாரு எப்பவுமே. அந்த அப்படியே ஆ ஃபுல்லா என் ஒரு ஸ்பீடா ஒரு சுத்தி நடக்கிற மாரி, அதெல்லாம் ஆ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ம். ஏன்னா ரஜினி பெருசா டான்ஸ் அந்த ஆட மாட்டாருன்றதுனால கேமரா அவருக்கு ஹெவியா இருக்கும். ரஜினி அப்படியே சென்டர்ல நின்றுப்பாரு. அதே மாரி இருந்தது. இவன் சொன்ன மாரி அந்த அண்ணாமலை மாரியே இருந்தது. எனக்கு இந்த டைனமிக்ஸ் கூட லைட்டா அண்ணாமலை டைனமிக்ஸ் மாரியே இருந்தது. அப்படியே இல்ல. இந்த அருண் விஜய் இவரோட டைனமிக்ஸ் கூட லைட்டா அந்த பணக்காரன், "நீ ஏன்டா?" அந்த ஒரு இது அசோக் இத நீ இடிச்சிட்ட பாரு. அந்த மாரி லைட்டா அந்த ஒரு இதெல்லாம் இருந்தது. வைப்லாம் இருந்தது படத்துல. அதான் சொல்றேனே படத்துல நெறைய படத்தோட கொஞ்சம் எடுத்து அங்கங்க வச்ச எனக்கும் மாரி அதே இருந்தது. மாரி இப்போ அருண் விஜய் வந்து இன்டர்வல் அப்போ வந்து கடையெல்லாம் கடை போர்ட உடைச்சு, அப்புறம் ம். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அடிப்பாரு தனுஷ. அதுக்கப்புறம் தான் தனுஷ் பெரட்டி எடுப்பாரு. ஸ்டார்ட்டிங்ல அடிக்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் சூழ்ந்து நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஒருத்தவங்க கூட வரமாட்டான் காப்பாத்த. அப்படியே ம். கட் பண்ணா கன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அருண் விஜய் வீட்டு வெளிய நிப்பாங்க. அவங்க அவங்க எல்லா ஊர் மக்களும்.
"ஏய் ம். அங்க ஒருத்தன் உயிருக்கு போராடின்னு இருக்கிறான். நீங்க வெளியவே வர முடியாது" அப்படின்னு சொல்லி நிப்பாங்க. அது என்னன்னு எனக்கு ம். புரியவே இல்ல. அங்க உங்க கண்ணு முன்னாடி தானே போட்டு அடிச்சுன்னு இருந்தான் ஊர்ல. உங்க ஊர்லயே அடி தான் அடிச்சுன்னு இருந்தான் போட்டு. அடிக்கும் அடிக்கும் போதெல்லாம் கேட்க மாட்டோம். அடிக்கும்போது சுட்டுட்டீங்களா? இல்ல கொலை பண்ணிட்டீங்களா தான் கேட்போம். அப்படியா? அந்த மாரி அடிக்கும்போது அவன படுக்க வைக்கணும். தனுஷ் எங்கனா போய் படுக்க ம். வச்சா தான் கேட்பீங்க நீங்க. மத்த பெரிய கேஸ் ஆனா தான் கேட்போம். அடப்பா! இதெல்லாம் என்னடா? அப்படியே அது கண் இல்ல. முன்னாடி அடிப்பாங்கடா. அங்க ரோட்ல அ போட்டு அடிப்பான்டா அவன். அதான் அது எனக்குமே புரியல. ஏன்னா தனுஷுமே அத சொல்லுவாரு. என்ன எல்லாரும் போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. உங்களுக்கு என் மேல என்னதான் கோவம்? ஒருத்தன் கூட கேட்க வரலையே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இதுலயே. அது ஏன்னு ஓ! எனக்கு அது அதான் அது நீங்க சொன்ன மாரி அப்படி சொல்லுவாரா? அப்ப அந்த சொன்னக்கப்புறம் ம். தான் அவங்களுக்கு ரோஷம் வந்து கேட்பாங்க போல இதுல போயிட்டு. அப்புறம் திடீர்னு பொழச்சு கிழச்சு வந்து இல் கேட்க போறான் திரும்பி டயலாகு. அதுக்கு இல்ல, அதுக்கு இல்ல. முன்ன ம். அது வந்து நித்யா மேனன் கிட்ட சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். தனியா சொல்லுவாரு இந்த மாரி அப்படியா? வந்து. ஓகே, ஓகே. ஆமா. தனியா சொல்லுவாரு. அத ஊர் மக்கள்லாம் கேட்க மாட்டாங்க. ஊர் மக்கள் என்னவோ திடீர்னு எல்லாருக்கும் வந்து இது வந்துரும். திடீர்னு வந்து இந்த கழுகு அதான் சொல்றேனே, இது எனக்கு தெரியல. நான் காந்தாரா பார்க்கல. ஒருவேள இந்த காந்தாரா வந்ததுலருந்து தான் என்னன்னு தெரியல. ரொம்ப இந்த ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருக்கானுங்க இவனுங்க. இந்த கழுகு வந்து இல்ல. அது வழிகாட்டுது. தனுஷ் வந்து அது பெர்சனலா ஒரு ஸ்பிரிச்சுவலாவே ரொம்ப இருப்பாரு அவரு. ரொம்ப எ தா ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிற ஆள் அவரு. ஆமா. அது சிவன் சிவன் அந்த மாரி பக்தர் அவரு. அதனால அது ஆமா. அவரு அவரு படத்துல எல்லாத்தையுமே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுல கூட அ அப்படிதான் இருக்கும். ஐ மீன் அது பேர் என்ன? ராயன் படத்துலயும் அப்படிதான் ஆ இருக்கும். நெறைய சாயல் கிளைமாக்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் நெறைய சாயல் இருக்கும். கிளைமாக்ஸ்ல அந்த துர்காவ காளி அவங்களோட இது வரும்ல. ம். ஆமாமா. அதனால என்னன்னு தெரியல. அந்த கழுகு வந்து இங்க தான் அப்புறம் எனக்கு இருக்கான்றத எனக்கு காட்டுது. ஒரு செம சிரிப்பு என்னன்னா, அந்த திருவிழாக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கும். அங்க அந்த பாட்டுல. என்ஜாமி வந்தானே பாட்டுல திருவிழாக்குல நெறைய கூட்டம் இருக்கும்ல. அந்த கூட்டத்தெல்லாம் நிப்பாட்டி, எனக்கு என் கூட்டத்த பாருங்கடான்னு சொல்லி ஒரு சீன் எடுத்துட்டாரு அப்படியே. அது செம சிரிப்பா இருந்தது பார்க்கும்போது. அதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் டாப் ஹீரோஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்பப்ப இந்த வந்து இத காட்டிட்டு வந்து, அப்படியே 4த் வால பிரேக் பண்ணி இத பார்த்து பேசுறது. அவங்க ஏன் ஆளுங்க அப்படின்னு சொல்றது. இல்ல வர்ற பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதான் நான் தனுஷ் உனக்கு அதான் அப்ப வேடிக்கை தான் பார்த்தானுங்க அதுவரைக்கும். ம். அப்போ உன்ன ஷூட் கூட பண்ணல. அதுக்கு முன்னாடி உன்ன போட்டு அடிக்கிறானுங்க நடு ரோட்ல. வேடிக்கை தான்டா பார்த்தானுங்க. இவனுங்கள போய் மக்கள்ன்ற. இப்ப இப்ப கூட வந்து நிட்டாங்களா, அதனால என் மக்கள். டேய் அது என்ன அதெல்லாம் காமெடி அதுக்கப்புறம் தான்டா. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். எப்பன்னா என் மக்கள்ன்னு சொன்னக்கப்புறம் அவங்களுக்கு ரோஷம் வந்துருச்சு போல. அதுக்கப்புறம் தான் போய் நின்னுக்குறாங்க. ஓ! அதனால தான் அந்த பாட்டா? ஏன்னா ம். எனக்கு அந்த பாட்டு எனக்கு எதுக்குன்னே புரியல. சம்மந்தமே இல்லாம அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு அது "என் ஜாமி ஆமா, வந்தானேன்னு" ஏதோ ஆமா, ஆமா, டான்ஸ் ஆமா, ஆடிருப்பாரு. ஆமா, ஆமா. அந்த சாங் தானா? சாங்குன்னு பெருசாலாம் டடடடடன்னு ஏதோ ஒரு டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு சுத்தமா அது என்னன்னே புரியல. சீக்கிரம் முடிச்சு விட்டு போங்கடா. ஆ அந்த இன்டர்வல்ல கூட இப்ப அந்த தாத்தா வந்து இது சொல்லுவார்ல, சிவநேசன் இட்லினா எப்படி இருக்குன்னு. இப்ப அத ம், சொல்லி அந்த ஒரு மூமெண்ட் அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணி அது அது கிட்டத்தட்ட எந்த மாரி மூமெண்ட் தெரியுமா? இப்போ ஒரு பாக்ஸிங் படம் ராக்கி பால்போவா அந்த ராக்கி படம் பார்க்குறேன்னா, ம், ஸ்டார்ட்டிங்ல இருந்து ராக்கி வந்து ட்ரெயின் பண்ணுவாரு. ஒருத்தன் வந்து அடிச்சு போட்டுருவான், ஏதோ பண்ருவான். அதுக்கப்புறம் ராக்கியோட ஒரு மான்டேஜ் ஒண்ணு குடுப்பாங்க. இப்ப இந்த பத்ரி படத்துலலாம் வரும் பாரு ஒரு மான்டேஜ் சீனு. ம். அந்த ஒரு ஃபுல் சாங் வரும். அத ட்ரெய்னிங் பண்ணி முடிச்சோனே அவர் வந்து ஃபுல் பவர் வந்துரும் அவருக்கு. அதுவரைக்கும் வந்து அவர் வந்து கொஞ்சம் சரியாவே அவருக்கு ஒர்க் ஆவாது. ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அது அத ஃபிகர் அவுட் பண்ணதுமே வந்து ஒரு சீன் வைப்பாங்க. சீன் வந்தோனே ஃபிகர் அவுட் பண்ணதுமே வந்து ஒரு ஃபைனல் ஃபைட் அந்த மாரி நடக்கும். அதே மாரி இதுல எப்படி இருக்கும்னா இப்ப லைட்டா அது ஒரு பிரீத்திங் ஸ்பேஸே இல்லாத மாரி இருந்தது. இப்ப வந்து அவர் வந்து இந்த மாவாட்டுறாரு, கீவாட்டுறாரு எல்லாம் பண்றாரா? பண்ணி முடிச்சு கடைசியா ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. ஃபிகர் அவுட் பண்ணி அவங்க அப்பாவே வந்து நின்னுட்டாரு. வந்து அந்த அப்பதான் அந்த மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. வந்து நின்னு இட்லி வச்சு அந்த தாத்தா வந்து, "ஆஹா! சிவனேசனே வந்துட்டான்டா" அப்படின்னு சொல்லி, சொல்லி முடிச்சுட்டு வெளிய வந்ததுமே அருண் விஜய் வந்து கார எடுத்து வந்து நிப்பாரு. "என்னடா?" அப்படின்னு சொல்லி போட்டா கடை போர்ட போட்டு உடைக்கிறது. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் குடுங்கடா. அந்த தாத்தா சாப்பிட்ட இட்லிக்கு வயித்துக்கு கூட போயிருக்காது போல, குடலுக்கு கூட போயிருக்காது போல இருக்கு. அதுக்குள்ள கடைய அடிச்சு இதெல்லாம் போட்டு எனக்கு அப்ப நீ சொன்ன மாரி தான் தோணுது. இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த ஊருக்காக வந்து இவ்வளோலாம் பண்றார்ல. அப்ப அந்த ஊர் மக்கள் வந்து சும்மா கூட வந்து எனக்கு நின்னுருக்கலாம்ல. அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து தனுஷ் நீ செகண்டரியா பார்த்துக்கோங்க. அவங்க அப்பாவ தெரியும்ல உங்களுக்கு. அவங்க அப்பாவ அப்படி பார்க்குறீங்க. அவ்ளோ ஃபேமஸான ஆளு அந்த ஊர்ல அவங்க அப்பா. அ அவரு அவ்ளோ பெரியவரு, அவரு நல்லவருன்றீங்க ராஜ்கிரண, சிவநேசன. ம். சரி அவரோட பையன போட்டு அடிக்கிறானே, போய் கேட்கவாது எவனா ஒருத்தன் வந்தீங்களாடா? ம். தடுக்கிறதுக்கு கூட வேணாம்டா. கேட்கலாம்ல. ஒருத்தவனும் ம். கேட்கல. ம். சுத்தி நின்னு பார்க்குறாங்க வேடிக்கை. அதான் சொல்றேன். எப்பா பேசிக்கலாம்ப்பான்ற அளவுக்காவது சொல்லலாம்ல. ம். நீங்க ஒண்ணும் இது பண்ணல கூட. சரி என்னப்பா எதா பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க தானே அப்படி வில்லேஜர்ஸ்னா இது எதா இருந்தாலும் ஒண்ணுனா வந்துருவாங்க, இன்னும் வந்துருவாங்க. போட்டு அந்த அடி அடிப்பானுங்க. ஒருத்தன் வரமாட்டான். இவனே திரும்ப சண்டை போடுவான். இவன் சண்டை போடுறது லாஜிக்கலி கரெக்ட் தான். இவன அடிக்கிறாங்க, இவ்வளோ பேர் சேர்ந்து இது பண்றாங்க. டிஃபெண்ட் பண்ணிக்கிறான். இது ஒண்ணும் அகிம்சைன்னா நான் என்ன சொல்றேன்னா, சும்மா இருக்கனப்போ ஏதோ எதுவுமே பண்ணாதவன இது பண்றான், அது பண்றான்னா பரவால்ல. இவன வந்து அடிக்கிறான், அடிக்கும்போது இவன் டிஃபெண்ட் பண்ணிக்கிறான் இவன. டிஃபெண்ட் பண்றது கூட வந்து இல்ல அகிம்சை தான் எங்க அப்பா சொன்னாரு. நான் அத பண்ணவே மாட்டேன். அகிம்சை வந்து அகிம்சை தான் பெரிய ஆயுதம் இது. அது ஒரு சீனே காட்டுவானுங்க. அவங்க ஊருக்காரன் அருவாள் எடுத்து வெட்ட போறான். வெட்ட போம்போது, அவங்க அப்பாவுமே நருட்டோ வேஸ் த பெஸ்ட் வேன்ற மாரி நருட்டோ மாரி பேசியே தீர்த்திருவாரு. அது என்னமோ எனக்கு அது ஓகேன்ற மாரி தோணுச்சு. ஏன்னா வந்து உங்க ஊர் ஆளுங்க. நீ கூட சொல்லிக்கலாம், "எப்பா எல்லாம் பழக்கப்பட்டவங்க ஏதோ பேசி திருத்திட்டாரு, கிருத்திட்டாருன்னு" கூட சொல்லலாம். இவன் வந்து கேனப்பையன். இவன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இவனுக்கு தனுஷ்னா ஆவே ஆவாது.
ஏன் நீ அவனையும் கம்பேர் பண்றீங்க? ஏன் நீ அவனையும் கம்பேர் பண்றீங்க? வெறி புடிச்சு கிடப்பான் இவன் மேல. ம். ம். தனுஷ் மேல. அவன வந்து அடிக்கும்போது தனுஷ் டிஃபெண்ட் பண்றது தான் சரி. தனுஷோட கடைய உடைக்கும்போது அவன் தனுஷ் வந்து டிஃபெண்ட் பண்றது தான் சரி. நீ டிஃபெண்ட் பண்ணாத அடிக்கல. அது அது கூட என்ன பிரச்சனையா போச்சு பாரு. தனுஷ் வந்து இப்ப இவங்க அப்பா சத்யராஜ் வந்து அறையலன்னு நெனச்சுக்கயேன். அவன் இன்னும் எக்ஸ்ட்ரீம் போயிருக்கான். தனுஷ கொலை பண்ணிட்டு தான் நிறுத்தியிருப்பான் அவன். ஆமா. அப்பன்னா தனுஷ் என்ன பண்ணியிருப்பார்? கடைசி வரைக்கும் அமைதியாவே இருந்திருப்பாரா? அருண் விஜய் போட்டிருப்பாரு. இப்ப தனுஷோட லைன் எங்க டிரா பண்றாருன்னா, அந்த காஃப் இருக்குல்ல, அந்த இது காஃப் அந்த இது கன்னுக்குட்டி இருக்குல்ல, ம். அத வந்து வெட்டுறதுல தான் அவரோட லைன டிரா பண்றாரு. இப்ப வந்து அ அ இப்ப இவரு என்ன கொலை பண்ணிக்கோ இதெல்லாம் வந்து என்ன கேட்டா டிஃபெண்ட் பண்றது தான் சொல்லுவேன். இப்ப இதுக்கு அடிக்கிறது சரின்னா, அதே மாரி இப்ப இப்ப இந்த காஃப வெட்ட போறதுக்கு அ க க சமுத்திரக்கனி அடிக்கிறல்ல, இதே கன்னுக்குட்டிய வந்து அருண் விஜய் வெட்ட போயிருந்தாலும் அடிச்சு தானே இருந்திருப்பான். ம். அப்ப ஆமா. அப்ப மட்டும் அடிக்கிறான். அப்ப மட்டும் ஏன் அகிம்சை சரியில்ல? அகிம்சை யாரு? அந்த கன்னுக்குட்டி என்னடா பண்ணுச்சு? என்ன எத வேணா பண்ணிக்கும். உன்ன ஏன்டா பண்ணணும்? நீ என்ன பண்ண? உன்னையுமே கூட எதுக்கு பண்ணணும்? நீ என்ன பண்ண? நீ எதுவுமே பண்ணலையே. உன்ன டிஃபெண்ட் பண்ணிக்கிறது சரிதான்டா. அது ஏன் என்ன பண்ணுச்சு? அந்த வாயில்லா ஜீவன போட்டு வெட்டுறியாடா? என்ன வெட்டுறா? அப்படி உன்னையவே கூட எதுக்குடா வெட்டணும்? நீ பாட்டுக்கு சிவனேன்னு வந்து நீ எங்க போய் சம்பாரிச்ச காசுல உங்க அப்பா கடை எடுத்து ரெனோவேட் பண்ணி அந்த ஊருக்கு சோறு தான் போடுற. அப்படி உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் அந்த ஊர் மேலயோ, இல்ல சமுத்திரக்கனி மேல அவங்களுக்கெல்லாம் உன் மேல கோவம் வந்தா வந்து சாப்பிட போறதில்ல. அப்படி உன் பிசினஸ கேன் ரன் யூ அவுட் ஆஃப் பிசினஸ். அந்த மாரி உன்ன பழி வாங்கலாம். உன்ன எதுக்கு வந்து மத்தபடி அடிச்சு கொலை பண்ணி எதுக்கு பழி வாங்கணும்? அருண் விஜயமே கூட உன்ன எதுக்கு கொலை பண்ணி பழி வாங்கணும்? அது கடைசியில சத்யராஜ் அடிக்கலன்னா உனக்கு அவ்வளதான் சாவடிச்சு போட்டுருப்பான். எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நீ ஏன் அகிம்சையில இதெல்லாம் எதுக்கு அகிம்சையில டீல் பண்ணணும்? உங்க அதான் திரும்ப திரும்ப சொல்றேனே, உங்க அப்பா அகிம்சையில டீல் பண்ணாருன்னா, அவருக்கு அது அந்த டைம்லயோ, இல்ல அவருக்கு அந்த ஊர் மக்கள்கிட்டயோ, இல்ல அவரு உன்ன மாரி ஒரு பில்லியனர் தங்கச்சிய போய் லவ் பண்ணிட்டு திரும்ப இங்க வரலடா. உன்ன மாரி பிரச்சனையோ, கிச்சனையோ அவருக்கு பின்னாடி தொரத்தல. அதனால அவருக்கு சிம்பிளா வ ஊருக்குள்ள நடக்கிற சின்ன பெட்டி பெட்டி பிரச்சனைக்கெல்லாம் வந்து அவருக்கு என்னமோ அகிம்சை உதவி இருக்கலாம். அவங்க அப்பா அந்த மாரி போதிச்சிருக்கலாம். அவங்க அப்பாவுக்கு அது மேபி உதவி இருக்கலாம். உன்னோட பிரச்சனையே வேற. அகிம்சை தான் எனக்கு உதவும். எங்க அப்பா மாரியே இருக்க போறேன். நான் கிரைண்டர்ல ஆட்ட மாட்டேன், கீட்டலாம். இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. கடைசியில தான் சொல்றேனே, உங்களுக்கு எப்படியோ தெர்ல. என்ன பொறுத்தவரைக்கும், என்ன இருந்தாலும் அது இட்லிடான்னு தான் தோணுது எனக்கு. என்ன இட்லிக்காடா இவ்ளோ பிரச்சனை? அதேதான். எம்மாட்டுக்கு இம்புட்டுக்காண்டு காக்கா ஆயிட்டதுக்காடா இவ்வளோ பெரிய கலவரம்ன்ற இந்த மாரி தான். அதுக்கப்புறம் இன்னொரு சீனும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அந்த டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. சுட்டக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து தனுஷ் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. ஆயிட்டக்கப்புறம் நித்யா மேனன் வந்து இந்த மாரி நானே கட்டிக்கிறேன் உங்க பொண்ண, அந்த மாரி சொல்லுவாரு நித்யா மேனன. ம், ஓகேன்னா, ம், நித்யா மேனனுக்கு ஓகேன்னா, நான் கட்டிக்கிறேன்ற மாரி சொல்லுவாரு. அதெல்லாம் ம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. கொஞ்ச தூரம் ஒரு 10 ம், ஸ்டெப் எடுப்பாங்க. அப்படியே ரிலீஸ் ம், பண்ருவாங்க. அந்த பிரகாஷ் ம். ராஜ் சந்தோஷ் சுப்ரமணியம்ல அப்படி கைய விரிப்பார்ல, "ஃப்ரீடா, இனிமே நீ ஃப்ரீடா." அந்த மாரி. ஏம்மா அந்த ம். 10 ஸ்டெப்ஸ்ல நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? இது என்ன டெசிஷன்னே எனக்கு புரியலையே. 10 ஸ்டெப்ல எடுக்கிற டெசிஷன் என்னம்மா டெசிஷன் இது? அதான் சொன்னேன்டா, அப்பயே வச்சிருப்பாங்க. ஃபாரின் ரிட்டர்ன் ஏதாவது காசு வச்சிருப்பான். காசு அது வச்சிருப்பான், இது கைக்கு லைஃப் ஐஃபோன்லாம் செட்டிலு. வேற ஏதோ. ம். அப்பதான் அங்க தான் ரிவீல் பண்ணுவாரு. ஆமா, இது ம். கல்யாணத்துக்கு காசு இல்ல. எங்கனா கடன் ரெடி பண்ண முடியுமா? அப்படி. இந்த வடிவேலு மாரி சொல்லியிருப்பாரு. ஒருத்தன் சொல்லுவானே, வர்ற மொய்யெல்லாம் எனக்கு குடுத்துரு அப்டின்னுவாரு. அந்த வடிவேலுக்கு பொண்ணு பார்ப்பாங்கல்ல, அந்த ஒருத்தர் ஈஹாஹான்னு சிரிப்பாரு. அந்த ம். ஒரு காமெடி வரும். அப்ப அவரு சொல்லுவாரு, "வர்ற மொய்யெல்லாம் எனக்கு குடுத்துரு" அப்டின்னு. எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது அப்டின்னு. அந்த மாரி உண்மையிலே தனுஷுக்கு யாருமே கிடையாது. அப்புறம் எனக்கு இன்னொரு செம்ம சிரிப்பான சீன் ஒண்ணு இருந்தது. என்னன்னா, ம், ம், அந்த ம், பிளா "உனக்கு என்ன தான்டா பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல சத்யராஜ் வந்து அருண் விஜய் கிட்ட கேட்டுருவாரு. அப்போ வந்து ம், ஒரு 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 சின்ன சந்துல ஒரு சின்ன ம். சந்துல 2, 3 நெருப்பு எரிய வச்சுட்டு, அ சொல்றத கேளு. அம் இவரு அருண் விஜயும் பிளாக் அண்ட் பிளாக்கு. சத்யராஜும் ம். பிளாக் அண்ட் பிளாக்கு போட்டுட்டு குறுக்க மறுக்க நடந்துட்டு இருப்பாரு சத்யராஜ். எனக்கு செம்ம சிரிப்பு. எதுக்கு இப்போ பிளாக் அண்ட் பிளாக் போட்டு நின்னுக்கிறீங்க எனக்கு? எனக்கு சரி யாரோ ஒருத்தவங்க பிளாக் அண்ட் என்னடா இது? பிளாக் ஷூவு, பிளாக் பேண்ட், பிளாக் ஷர்ட்ட டாட் அவன ஏதாவது பண்ணணும் டாட். அப்படி பண்ணலாம்டா, பண்ணிட்டான்டா, அப்படி பண்ணிட்டான்டா. பண்ணலாம்டா, பண்ணலாம்டா. உனக்கு நான் என்னடா பண்றது? நீ எனக்கு ஒரே புள்ளையா ம். போயிட்டியேடா. ம். அப்படின்னு அது ஆமா எனக்குமே அந்த சீன் கொஞ்சம் ஆடா தான் இருந்தது. சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து இங்க பிளான் போடுறான் போல இருக்கு. இதெல்லாம் ஒரு பிளானாடா? இதுக்கு ஒரு சீன் ஒரு துணையாள் ஏன்டா இத நீ அப்படின்ட்டு போய் இந்த வீட்லயே மாரி நின்னு பேசியிருக்கலாமேடா. ஆ. தனியா உன் ரூம்ல உட்கார வச்சு பேசியிருக்கலாமே. ம். இதுக்கு ஒரு இடத்துக்கு போயி அங்க இருந்து பேசியிருக்காங்க பாரேன். ம். அதே மாரி இது நீ சொன்ன அதுவும் ஒரு சீன் நல்லா இருந்தது என்னன்னா, ஐ மீன் நான் அத நோட்டீஸ் பண்ணல. நீ தியேட்டர்லயே நோட்டீஸ் பண்ணி சொன்ன. அ அவங்க இவங்க தனுஷோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க.
இறந்து ம். போயிருப்பாங்க. அது வெளிய உட்காந்துருப்பாரு. அப்பதான் நித்யா மேனன் உள்ள வருவாங்க. நான் ம். அத நோட்டீஸ் பண்ணல. நீ தான் சொன்ன. ஒரு வேள தெரிஞ்சு தான் அவன் வெளிய வந்து உட்காந்துருக்காரு போல தனுஷு. அந்த மாரி சொன்னேன். நான் ம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். ஓ! ஆமா இருக்கலாம் அப்படின்னு. அந்த சீன் நல்லா இருந்தது. ஐ ம். மீன் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு பார்த்துட்டு தான் அந்த டிஸ்டர்பன்ஸ்ல தான் போய் வாசல்ல உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஆ. ட்ராமடைஸ் ஆயி வெளிய போய் உட்காந்துருப்பாரு. ம், ம், ம். ஆமா. அந்த ஆமா. சீன் நல்லா ம். இருந்தது. ம். அதான் அது வேற ரொம்ப பாவம். அவங்க அம்மாவும் கூடயே போய் போய் சேர்ந்துருவாங்க. ம். ஆமா. இது கரெக்ட்டா அதான்டா எனக்கு என்னன்னா, எனக்கு இப்ப இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு யாருக்கு மேல தெரியுமா உச்சக்கட்டம்? அந்த பொண்ணு மேல தான். அந்த பொண்ணு என்ன ஒரு இது இருந்தா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவளுக்கு தெரியும்ல. ம். அவங்க அப்பா என்ன மாரி, அவங்க எதுக்காக இங்க இவ்ளோ ஒரு கோவப்பட்டு தான் இங்க வந்திருக்கான், இந்த மாரி ஒரு ஆள்ன்னு அவனுக்கு தெரியும்ல. இங்க வந்துட்டு அந்த பொண்ணு அந்த சுட்டுருப்பாங்க தனுஷ. அந்த பொண்ணு வந்து கேட்கும், "நீங்க சுடலல்ல" அப்படின்னு. இப்ப யார் சுடுவாங்க அவன? இவங்க அப்பனும், உங்க அண்ணனும் எதுக்கு கிளம்பி இங்க வந்தாங்க? அவன் மேல வெறும் பியூர் வன்மத்துனாலயே கிளம்பி இங்க வந்தாங்க. வேற யார் இத பண்ணியிருப்பான்னு நெனைக்கிற? "அவி நான் லைக் அவி பேட் கைஸ் டாடி" அப்படின்னு. ஏய் இது ஏதாவது ஏதாவது சொல்ற பாஸ். வேற நீ என்னம்மா நெனச்சுட்டு இருக்க நீ? வேற என்ன நெனப்புல நீங்க வந்து கிளம்பி வந்த? உங்க அப்பனும் அவனும் என்ன பெரிய உத்தமனுங்களா அவனுங்க? பண்றதெல்லாம் ஃப்ராடு தனம், பண்ணதெல்லாம் மொள்ளமாரித்தனம், பண்றதெல்லாம் வந்து அவன் வந்து சைக்கோ தான் அவன். அவன் வந்து அதான் சொல்றேனே ஒரு பப்பட் மாரி வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்புறம் வேற யார் பண்ணுவா? நீங்க தான் பண்ணுவீங்க. அந்த பப்பட் மாரி இப்ப அவன சுடவே சுடலனாலும் நீங்க தாம்மா கெட்டவங்க. ம். நீ தான் முக்கியமா நீ தான் கெட்டவன். ஆமா. அவன் 2 பேர் 2 விக்கெட் அவுட்டு 2 பேர் செத்துட்டாங்கன்றாங்க. வந்து சரி, ஏய் நீ சரி மொட்டை இவ்ளோ அடிச்சிட போறான். கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போவாங்க அருண் விஜய. உன்னைய இங்கேயே சுடுறேன்டா அப்படின்னு சொல்றான். அருண் விஜய் சரி ஷூட் பண்ணு அப்படின்னாங்களா? அப்படின்னோனேல, ஐய்யயோ! இவன் இதுக்கு பயப்பட மாட்டான் போல இருக்கு. இரு நான் என்ன ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கன் எடுப்பாங்களா? சரி ஷூட் பண்ணிக்கோ. அவனுக்காக தான் நீ ஷூட் பண்ணிக்கணும்னா, நீ தாராளமா செத்துப்போ அப்படின்ருவான் அருண் விஜய். செம சிரிப்பா இருக்கும் அந்த சீன். அதான் சொல்றேனே அதுக்கப்புறம் தான் அவன் இவரு சத்யராஜ் ட்ரிகர் ஆயி ஒரு கன்னத்துல பலார்ன்னு ஒண்ணு விடுவாரு. அப்ப அப்ப வந்து எல்லாரும் சொல்ற டயலாக் சத்யராஜ் சொல்லுவாங்க. அப்பயே பண்ணியிருக்கணும் இத. ம். இதத்தான் தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாறி மாறி இதானே சொல்றாங்க. இது நீ ஆனா அது எப்பயோ டூ லேட் பண்ணிரு தான். எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது. அது இப்ப பண்ணனா அதான் அந்த டைம் கிட்ட வந்து தான் பண்றாரு அவரு அத. அது மோர் லைக் பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாரி, அட்லீஸ்ட் இப்பவாச்சும் ஐ மீன் படம் முடியணும். வேற என்ன கரெக்ட். பண்றது? அதான் சொல்றேனே, கடைசில அதான் நீ அருண் சொல்ற விஜய் மாரி டைம் அது ஒரு எமோஷனல் கனெக்ட்டாவும் இருக்கும் அது. அது கனெக்ட்டா இருக்கவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும். அதான் சொல்றேனே, எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கடைசில இந்த அருண் விஜய் டைம் பாப்பாரு. இந்த மாரி எப்படா நீங்க பேசி முடிப்பீங்கன்னு. அது பெர்சனலி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எப்படா படம் முடியுன்ற மாரி. இன்னுமாடா திரும்ப வந்து அருண் விஜய்ங்க வந்து சாரி, கீரி நான் என்ன சொல்றேன், தேவையில்ல உட்டுருங்கன்றேன். அவன் வந்து அவன் வந்து ஒரு மனம் வெந்து போய், மனம் நொந்து போயும் எதுவும் கேட்கல. அவன் வந்து எங்க அப்பா ஏதோ அடிச்சுட்டாரு. சரி ஓகே கையே வைக்காத எங்க அப்பாவே கை வச்சுட்டாருன்னு சொல்லி ஏதோ ஒரு இதுல சாரி கேட்கறான். சரி உட்டுருங்கடா. அந்த சாரி கூட தேவையில்ல. உட்டுருங்கடான்ற மாரி தான் இருந்தது எனக்கு. அவன் லைஃப் வந்து கெடுக்காம இருந்தீங்கன்னா போதும்டான்ற மாரி தான் இருந்தது எனக்கு. ம். போயிடுடா போய் போய் என்ன பண்ணான் அவன் இட்லி கடை போட்டான். அதான் சொல்றேனே, இதே இட்லி கடைய போட்டிருந்தாலே, அவங்க அப்பா சொன்ன வழி ரொம்ப நல்ல வழின்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த கிஃபே அவனுக்கு போதும்ன்னு சொல்லி அவன் ஏதோ நம்பிக்கிட்டு இருக்கிறான். அவன் நீங்க இப்படியே விட்டீங்கன்னா கூட 3 மாசம் அந்த இட்லி கடை வைப்பான். 4வது மாசம் என்னால மாவாட்ட முடியல போங்கடான்னு அவனே போயிடுவான். அவனே வந்து திரும்ப சத்யராஜ் கால் பண்ணி, "சார் ஏதாச்சும் வேலை இருக்குமா? நான் வேணா அங்க வந்துட்டான்னு" அவனே கேட்டு கூட போயிட்டு இருப்பான் போல இருக்கு. இந்த இவரு இவர நான் ஃபாலோ பண்ணுவேன். அ விஜய் வரதராஜ் இருக்கார்ல, அவர் ம். ரீசென்ட்டா ஒரு ரீல்ல வந்து ஒரு வீடியோ வந்தது. இந்த மாரி வந்து "டேய் உட்டுருங்கடா நீங்கலாம் வந்து அ வில்லேஜ்ல வேணாம்டா நீங்க உட்டு ஊருக்கே போய் எங்கேயாவது வெளியில போய் படிங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா. உங்கள வாழ விட மாட்டானுங்கடா" அப்படின்னுவாங்க. அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து எந்த இடத்துலருந்து சொல்றாங்கன்னா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வில்லேஜ்ல இருக்கு. ம். இப்ப நீங்க இந்த படத்த ஆப்டிமிஸ்டிக்கா காட்டப் போறீங்க. ஒரு பாசிட்டிவிட்டி நான் படத்துல குடுக்கப் போறேன்றதெல்லாம் வேற. ஆனா ஒரு பிரச்சனை படத்துல வந்து வில்லேஜ்ல கிடையாது. வில்லேஜ்ல இருக்க ஒரே கெட்ட கேரக்டர் வந்து பார்த்திபன் கூட நான் ஃபுல்லா கெட்ட கேரக்டர்ன்னு ஒத்துக்க மாட்டேன். வில்லேஜ்ல இருக்க சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி தான். அவருமே திருந்துறாரு. அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து அப்படியே ஃபுல் பாசிட்டிவிட்டி. வில்லேஜ்காரங்கலாம் நல்லவங்க. வில்லேஜ்ல இருக்கவங்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படத்த பண்ணிட்டு ஒரு நெகட்டிவ் சைட்ட கூட சொல்லாம, ஏன் வந்து இங்க இருக்கவனுங்கலாம் என்னமோ வந்து வெறும் இதுக்காக மட்டும் தான் அங்க போறாங்க. ஒரு நல்லது தான் அங்க போயிட்டு வந்து அதெல்லாம் மிஸ் பண்றாங்க அப்படின்னு. நெறைய பேர் எஸ்கேப் ஆயி ஓடுற மாரிலாம் நெறைய பேர் ஓடுறாங்க. ம். இங்கருந்து வில்லேஜ்லருந்து "எப்பா போதும்டா என்ன வாழவே விட மாட்டேங்கிறான்னு" போற மாரிலாம். நான் ஒண்ணும் தனுஷ்க்கு அந்த மாரி வாழ்க்கை இருக்குன்னு இல்ல. அந்த மாரிலாம் போறாங்க. ஆனா அத ஒண்ணு கூட காட்டாம, அத வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ரிஜெக்ட் மாடர்னிட்டி வில்லேஜ்ல இருக்க வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. இங்க வந்து வாழ்ற வாழ்க்கைய வந்து அ இந்த மாரி என்ன வாழ்க்கை இருக்கு? இத போல இல்லாம அங்க என்ன இருக்கு? அப்படின்னு. அதெல்லாம் ம். நெறைய இருக்கு. சும்மா வந்து அநியாயம் பண்ணாதீங்க. அப்படின்னா எல்லாருமே இதுதான் நல்லா இருக்குன்னா எல்லாருமே அப்படியே இருந்துட்டு இருப்போம். நான் தப்பே இல்லன்னு சொல்லல. கேபிட்டலிஸ்டிக் இதனால தப்பே இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா அந்த சைடும் நெறைய தப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே காட்டாம, அதான் சொல்றேனே ஸ்டார்ட்டிங்ல ஒரு லைன்ல போட்டு முடிச்சுட்டாரு. நான் சின்ன வயசுல பார்த்த இத நான் அதனால தான் திரும்ப என்ன சொல்றேன்னா, நீங்க சின்ன வயசுல இப்படி பார்த்தீங்க, சின்ன வயசுல இப்படி இருந்ததுன்னா, ராஜ்கிரனுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் வந்தது பாரு. அது ம். அருமையா இருந்தது. நல்லா இருந்தது.
அத ஒரு படமாவே குடுத்திருந்தீங்கன்னா கூட நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். அதுவே ஒரு அழகா ஒரு இதுவா இருந்திருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பாவும், அந்த காலத்து இதுவாவும் கூட சொல்லியிருக்கலாம். அந்த காலத்துல ஒரு அவங்க அப்பாவுக்கு அது வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த வில்லேஜ தாண்டி அவருக்கு அப்ப அப்ராட் போற பெரிய சான்ஸ்லாம் இல்ல. அவருக்கு அந்த வாழ்க்கை புடிச்சிருந்து அந்த மாரின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துருந்திருப்பேன். இப்ப வளர வேண்டிய தனுஷ் வந்து இந்த மாரிலாம் சொல்லுவாரு. ஒரு பிரான்சைஸ் போடலாம். ஒரு ஐடியா இருக்கு. நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த மாரிலாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஷேர் பண்றாரு. அவங்க அப்பா ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்ட்டாலாம் சொல்ல மாட்டாரு. என்ன சொல்றது? ஸ்ட்ரிக்ட்டா ஆஸ் இன் வந்து நீ பண்றது தான் பண்ணிக்கோப்பா. எனக்கு வேணாம். அந்த மாரி தான் விட்டுருவாரு அவர் பையன. ஆனா ஒரு பையனுக்கு எப்படி கில்ட் ட்ரிப் ஆயிட்டே இருக்கும்னா, ச்ச அங்க போய் எல்லாமே அவருக்கு தப்பா நடக்கும். அங்க போய் வந்து பார்க்குற பர்கரோ, அவங்க ஃபுட்டோ எல்லாமே தப்பா தெரியுதா என்னன்னு தெரியல. அவர் வந்து அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போயி, அ நான் அதான் சொல்றேன். என்ன உங்களுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அங்க போய் ஒரு இட்லி கடை கூட போட்டுருக்கலாம். நீங்க எப்படி எப்படியோ போய் மாட்டிக்கிட்டு, அதுக்கு வந்து ரிஜெக்ட் மாடர்னிட்டி, மாடர்னிட்டியே தப்பு. எந்த வகையிலுமே ஒரு கிரைண்டர் கூட வந்து தப்புன்னு அவங்க அப்பா சொல்றத வந்து இவரு ஒத்துக்கிறது. அவங்க அப்பா சொல்றாரு, சரி ஓகே. ம். உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு நீங்க கடைசி வரைக்கும் இவரு எதுவுமே இவருக்கு செட் ஆகுதான்னு பார்க்கவே மாட்டாரு. எங்க அப்பா சொல்ட்டாரு. டூ த பாயிண்ட் அவங்க அப்பாவோட வேட்டி சட்டைய போட்டுட்டு, மீசை இவருக்கு வச்சுக்கிட்டு, பட்டைய போட்டுக்கிட்டு, இந்த அளவுக்கு வந்து எங்க அப்பா சொன்னது வந்து சரி, எங்க அப்பாவோட வாழ்க்கைய நான் வாழ போறேன்றது, அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு புரியல. அதனாலேயே மேஜரா எனக்கு நெறைய இது ஒர்க் ஆகல. அது மேபி உனக்கு ஒர்க் ஆயிருக்கா சில சீன் என்னமோ தெரியல. எனக்கு அதான் சொல்றேனே, சில சீன் ஒர்க் ஆயிருந்தது. மொத்தமா எனக்கு படம் சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கும் தான். நானும் அப்ப ஸ்டார்ட்டிங்லேருந்தே அதான் சொல்றேன். எனக்கு சீனா கொஞ்சம் இருந்தது. எனக்கு பார்க்க நல்லா இருந்தது. பார்த்திபன் சீனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. அதான் சீனா பார்க்கும்போது நல்லா இருந்தது. எனக்கு படமா எனக்கும் ஒர்க் ஆவல தான். எனக்கு வந்து அதான் சொல்லணும்ல. இப்போ நீ சொல்ற மாரி, இப்போ ஸ்டார்ட்டிங்ல அந்த கடைய எடுத்து நடத்தணுன்றது தான் அவரோட இது இல்ல. அவரோட கோலா இருந்தது தனுஷ்க்கு. ம். ம். அப்படி இருக்கும்போது, அப்போ நீ உங்க அப்பா தான் கல்ல ஆட்டுனாரு. உனக்கு வந்து கிரைண்டர் வாங்கி போடலாம்ல. கிரைண்டர் வாங்கி ம். போட்டு அரைக்கலாம்ல உட்காந்து. ம். ஐ மீன் ம். அதுக்கப்புறம் தான் தெரியும் கையில தான் பக்குவம் இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாருல்ல. அதுக்கப்புறம் தான் ம். அவரு ம். கிரைண்டர் போடாம இவரும் உட்காந்து அந்த இதுல ஆட்டுக்கல்லுலயே ஆட்டிக்கிட்டு ம். அதான் சொல்றேனே, அந்த ஒரு தாத்தாவோட வேலிடேஷன் வாங்குறதுக்காக ஒரு உட்கார்ந்து டெய்லி இதே எனக்கு அதான் அதான் சிரிப்பு. இந்த இந்த ஒரு தாத்தா அந்த அந்த தாத்தா மட்டும் தான் அங்க சாப்பிடுவாரா? இல்ல அவரு அப்ரூவ் பண்ணக்கப்புறம் தான் எல்லாருமே சாப்பிடுவாங்களான்னும் தெரியாது. அவரு தான் உட்காந்து சொல்லுவாரு. அவரு அழுதக்கப்புறம் தான் அங்க கடையில கூட்டமா குவியும். அதுக்கப்புறம் பார்த்திருக்கியா? ம். அப்படியே ம். பார்த்தா அதுக்கப்புறம் தான் அங்க ஃபுல்லா ஜனம் வெளிய ஃபுல்லா நிக்கும். அந்த கடைக்கு வெளிய. அதான்டா எனக்கு என்ன புரியலன்னா, அதுக்கப்புறம் தான் வந்துடா, அதுக்கப்புறம் தான் அவர் சிவனேசன் மாரி இட்லி பண்றாரு. அதனால தான் கூட்டம் வருது. இவர் மாரி இட்லி பண்றவருக்கும் ஒரு கூட்டம் கிடையாது. இல்ல அதுதான் சிவனேசன் சொல்றேன். மாரி அப்போ வந்து அது சிவனேசன் இட்லி இல்லன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆளு இவரு மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாரு ஊருக்கே இல்ல. ஊருக்கே அந்த ம். கிழவரு தான் டெஸ்ட் ஏன்னா பண்ணுவாரு. ஏன்னா ஏன்னா படத்துல சொல்லுவாங்கடா, அவரோட பெஸ்ட் ஃபிரெண்டா அவருக்கு வந்து சிவனேசன் அவ்வளோ நல்லா தெரியுமாம். ஸோ அந்த அளவுக்கு அதான் சொல்றேனே, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அது, ஆ இட்லி நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். அந்த ஊரோட இட்லி நான் இல்லன்னு இல்லன்னா ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்ன இருந்தாலும் இட்லிங்க. சரி ஓகே. இது எமோஷனலா தெரியுதுன்னு எப்பா இல்லப்பா இப்ப சில பேர் டிபேட் பண்றாங்கன்னு வச்சுக்கயேன். அதெல்லாம் கிடையாது. சில இதெல்லாம் எமோஷன் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, அது எமோஷன்னா, அதுல ஒரு நாஸ்டால்ஜிக் வேல்யூவோ ஏதோ ஆட் ஆயிருக்கும். நான் சைல்ட்ஹுட்ல இருந்து அத சாப்பிட்டு வந்திருக்கேன். அந்த வில்லேஜோட கனெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அது அந்த இட்லி அப்படி இருந்திருக்கும். கடைசியில இப்ப அ சத்யராஜ் சாப்பிடுவாங்கல்ல. சத்யராஜ், அருண் விஜய் சாப்பிடுவாங்கல்ல. ம். அவங்க மேல இந்த மாரி புகழ்வாங்க, ஏதாவது பண்ணுவாங்களா? அவங்க வந்து நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி மேபி இருந்திருக்கலாம். ஆனா வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க பாரு இந்த ஊர் மக்கள். அதே ஃபீல்லாம் அவங்க மூஞ்சிலயும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த சீன் அப்படியே கடந்து சத்யராஜ் போயிடும். சத்யராஜ் நல்லா இருக்கேன்னு என்னமோ சொல்லுவாரு. அப்பா! அதான் இட்லின்னு சொல்றேன். ம். நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா, இந்த தாத்தா ஒரு ஃபீல் ஒண்ணு குடுப்பாரு பாரு. அந்த ஃபீல் அவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா வந்து இவங்களுக்கெல்லாம் அது வில்லேஜோட அது கனெக்ட் ஆயிருக்கு. வில்லேஜோட ஒரு இது அது. என்ன ம். சொல்றது? அது ஒரு டேஸ்ட்டு. இது. ம். அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப இங்க வந்து மாவாட்டுறீங்க, கீவாட்டுறீங்க அதெல்லாம் ஓகே. உங்க அப்பாவே 100% சரியில்லன்றேன். நீங்க அத வழி வழியா அத கொண்டு வரணும்னு நெனைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு நீங்க அங்க ஃபாரினுக்கு போனீங்கல்ல, நீங்க ஒண்ணு என்ன பண்ணியிருக்கலாம், ஃபாரினுக்கு போய் மேபி எல்லாரையும் மாவாட்டவோ என்னமோ கூட விட்டுருக்கலாம். நீங்க சம்பாதிச்ச காச வச்சு. இல்ல அப்படி இல்லன்னா, அட்லீஸ்ட் உங்களோட இத அங்க கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். இட்லி அங்க கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். இட்லியவோ, சாம்பாரையோ எதையோ அங்க போய் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். நீங்க தான் வந்து பர்கரோ, இதுவோ அந்த மாரி இடத்துல போய் வொர்க் பண்ணி மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டோ எங்கேயோ போய் வொர்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியல. வொர்க் பண்ணி அ சத்யராஜோட பிஓவோ ஏதோ ஆயிருக்கீங்க. அது அதான் எனக்கு என்னன்னா, கொஞ்சம் கூட சம்பாரிக்கல. சம்பாரிச்சு நீங்க ஒரு இட்லி கடையோ கூட போட்டுருக்கலாம்ல. அவ்வளோ உங்களுக்கு மன வருத்தமா இருந்ததுன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு தட் இட்லி அண்ட் லைக் அந்த சாம்பார் ஏதோ மீன்ஸ் டூ யூன்னா, ஒரு கடை போட்டு நான் என்ன உங்க அப்பா மாரியே உங்களால வரணும்னு நெனைக்கிறது மேபி முட்டாள்தனம். அதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க. படத்துல ஃபிக்ஷனலா வந்துட்டீங்க. அது எத்தன பேரால அப்படியே அந்த கைப்பக்குவம் வர வைக்க முடியும்? நீங்க வந்து ஒரே மொதல்ல சீன்ல வந்து அது கை பக்கம்லாம் செகண்டரி தான். மொதல்ல எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரியல. அவ்வளோ வருஷம் நீ ஃபாரின்ல இருந்திருக்க. நாங்கலாம் அ, அங்க சிட்டில இருந்தாலே அத அடாப்ட் பண்ணிக்க அ, முடியாதுல்ல. அ, அவ்வளோ சீக்கிரத்திலயோ எனக்கு தெரிஞ்சு அடாப்ட் பண்ணிக்க வாய்ப்பே இல்ல தான். அ, அ. என்ன மா என்ன என்ன கேட்டனா நான் அடாப்ட்டே பண்ணிக்க முடியாது என்னாலலாம். நான் அதான் கிராமத்துக்கு போனேன்னா.
அது நெறைய இது இருக்குடா. இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்து, நீ 2 மணி நேரம் உட்காந்து மாவு ஆட்டுறேன், கிவ் ஆட்டுறேன்னா, அதான் அதுக்கு அதுக்கு வந்து ராஜ்கிரண் சார் அவர் வந்து ஒரே வார்த்தையில சொல்ருவாரு. "நீ எது லக்ஸரின்னு நெனைக்கிறன்றத பொறுத்து. இப்பயே நீ மாவாட்டி இட்லி குடுக்குறேன்னு வச்சுக்கயேன், உன்னோட ப்ராஃபிட் இதெல்லாம் அப்படியே மொத்தமா படுத்துரும். ரொம்ப கம்மியா வரும். அத வச்சு நீ ஏதோ ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். அந்த லைஃப் உனக்கு ஓகேவான்றது தான். இப்ப அட் த எண்ட் ஆஃப் த டே. இப்ப எனக்கு எப்படி என்ன புரியலன்னா, எனக்கு மேபி எனக்கு பிசினஸ் தெரியாதனால, இந்த இது தெரியாதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்பயும் மாவாட்டி சஸ்டெயின் ஆக முடியுமான்னே எனக்கு முதல்ல தெர்ல. ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம், 2 மணி நேரம் மாவாட்டி எத்தன பேருக்கு இது பண்ண முடியும்? அதுல சஸ்டெயின் ஆக முடியுமான்னே எனக்கு தெர்ல. அப்படி அதுவும் வந்து இப்ப தனுஷ்கே அவங்க அப்பா வந்து வேற ஒண்ணு சொல்ருவாரு. அந்த ட்ரீம்ல வரும்போதுல, உன்னோட ரத்தத்திலேயே அது இருக்கு" அப்படின்ருவாரு. ம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப ரத்தத்திலேயே இருக்கிறதுனால இவரு இப்படி பண்ணாருன்னா, இப்ப தனுஷ் ஒருத்தரே எத்தன பேருக்கு சர்வ் பண்ண முடியும்? சர்வ் பண்ண முடியாதுல்ல. அப்ப இந்த கடை வளரவே வளராது. தனுஷோட லைஃப் எப்படின்னா, அவ்வளோதான். அந்த கடை வந்து அவ்வளோதான். அந்த ஒரு 4 செவுத்துக்குள்ள இருக்கு. அங்க ஆ ஒரு 10 பேர் கூட இல்ல. 5 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம் அட் அ டைம் அவ்வளோதான். ஆமா. அந்த 5 பேர நம்பியே தான் உன் வாழ்க்கை. இப்ப அவர் அப்பாவே சொன்ன மாரி எது லக்ஸரின்னு நீ நெனைக்கிறியோ அதுதான் வாழ்க்கை. இப்ப அந்த 5 பேர் செத்துட்டாலோ, இல்லன்னா வந்து அந்த 5 பேர் வேற ஏதோ இப்ப 5 பேர் திடீர்னு பரோட்டா தான் எனக்கு வேணும்னு அவங்க கடைக்கு போய்ட்டாலோ, தனுஷோட லைஃபே போச்சு. இப்ப நான் அவங்க அப்பாவோட இத எடுத்துக்க வேணாம்னு நான் சொல்லல. ஆனா அவர் லைஃப்ப லீட் பண்ணவே முடியாது. இப்ப அவர் லீட் பண்றாருன்னு வச்சுக்கயேன், இப்ப அவரு அப்பா சொல்ற மாரி பிளட்ல தான் அது இருக்குன்னா, தனுஷ் நான் என்ன சொல்றேன், சரி மாவு ஆட்டுறது கையில ஆட்டுறது தான் சரின்னு அவங்க அப்பா சொல்றாருன்னு வச்சுக்கயேன். அந்த ஆட்டுறது கூட எப்படி சொல்றாருன்னா, தனுஷ் பண்ணதான் அந்த ரத்தத்துல இருக்குன்றுவாரு. இப்ப அப்போ வேற ஒருத்தன ஹையர் பண்ணி இப்ப அருண் விஜய் மாவாட்டுனார்ல, அவரு மாவுல வந்து சிவனேசனோட இட்லி வராதா? வராது, வராது. கண்டிப்பா வராது. அதான் சொல்றேன். அப்புறம் நீ யாருமே ஹையர் பண்ண முடியாது. தனுஷ் அவ்வளோதான். மட்டுமே உட்கார்ந்து த ஆட்டுனா தான். இல்ல தனு தனுஷ் பையன் உட்கார்ந்து ஆட்டுனா தான். தனுஷ் பையன் அதான். தனுஷ் ஆன்செஸ்டர்ஸ் ஃபுல்லா அந்த வம்சாவளியில வர எல்லாருமே மாவாட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப தனுஷ் வந்து ஒரு 10 புள்ளைங்க பெத்து 10 பேர வந்து மாவாட்ட விட்டா தான். ம்ஹ்ம். இப்ப ரத்தம் கித்தம்லாம் சொன்னா இது என்ன கணக்கு இது? அப்ப எதுலயுமே வராதுன்னா, அப்ப அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ தனுஷ் வெறும் மாவாட்டுற வேல தான் பண்ண முடியும். ஆ அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன்து. இப்ப தனுஷ் மட்டும் தான் அதான்டா சொல்றேன். சரி ஓகே மாவாட்டுறன்னு கூட வச்சுக்க. எத்தன பேர வச்சு நீ எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியும்? அப்ப அதனால என்ன சொல்றேன், இந்த மாரி அப்படியே நிலைமையே இக்கட்டா இருக்குன்றபோது, அட் த லீஸ்ட் யூ கேன் டூ இஸ் லைக் ரெப்ரசன்ட் பண்ணலாம்ல. இவங்க இட்லி கடைய ஃபாரினுக்கு கொண்டு போயிட்டு, எங்க அப்பாவோட இத வந்து நாங்க கொண்டு வந்தோம். அப்படியே உங்க அப்பாவோட மெத்தட் இல்லனாலும், மேபி சாம்பார் உங்க அப்பா மாரி பண்ணு. இல்ல சட்னி ஏதோ ஒண்ணு. எங்க அப்பா வந்து இட்லி மட்டும் தான் எங்க அப்பா மாரி வரும்ன்றது எனக்கு புரியவே மாட்டுது. எனக்கு அதான் திரும்ப திரும்ப சொல்றேனே, என்ன இருந்தாலும் இட்லி தான்டான்ற அப்புறம் தான் தோணுது எனக்கு. ம். ஸோ யாஹ் அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு அதனால தான் எனக்கு வொர்க் ஆவல. ஆனா எமோஷனல் எனக்கு கனெக்ட் அதான் பேசுறோம். தியேட்டர்ல பார்த்தா நமக்கு ஒர்க் ஆகல ஓகே. ஆனா தியேட்டர்ல வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த படத்துக்கு. ஆ. நாங்க ஆ. எதிர்பார்க்கவே இல்ல. படம் முடியும் போதெல்லாம் பயங்கரமா கத்துறாங்க. நெறைய த்ரூ அவுட் படம் ரியாக்ட் பண்ணியே பார்த்தாங்க. அத நான் நெறைய படத்துக்கு பார்க்கல. ஐ ஆமா. மீன் லைக் எப்படி சொல்றது? இப்ப ரீசென்ட்டா வேற ஏதோ ஒரு படம் கூட இந்த லோக்காலாம் கூட நான் ரியாக்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் லைக் நெறைய பெரிய பெரிய ஆளுங்க படம். இப்ப கூலிக்கே வந்து நெறைய நான் கத்துற மாரி இருக்கும்னு நெறையலாம் கத்தல. ரஜினி அவர் வர சீன் அது இதுன்னு கத்துனாங்க. நெறைய ரியாக்ட் பண்ணிலாம் நான் பார்க்கல. அந்த வகையில பார்க்கும்போது, நம்மளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்ததுல்ல. ஏன்னா கூலி நம்மளுக்கு கூலிக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணா தான் க ச ஆச்சரியப்படணும். அது என்னமோ உண்மதான். பட் லைக் நம்ம உண்மையிலே எதிர்பார்க்கல. என்னடா சத்தம் வருதுன்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஆமா. ரொம்ப ம். சட்டிலான படம் தான் நெனச்சேன். ஆனா நல்லா ரசிச்சு பார்த்தாங்க. மாஸ் ம். மூவ்மெண்ட்ஸ்க்குலாம் நெறைய இது இருந்தது. அ ஆடியன்ஸ் கிளாப்பா இருக்கட்டும், சத்தமா இருக்கட்டும் பயங்கரமா இருந்தது. காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. இப்ப அந்த ஒரு சீன்ல வந்து நித்யா மேனன் வந்து கை தட்டுவாங்க. நான் வரமாட்டேன். இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ம். தனுஷ் முடிவு எடுத்துருவாரு. ம். அப்ப நித்யா மேனன் கை தட்டும்போது அந்த இடத்துல அந்த இதுவா இருக்கட்டும், இல்ல த சமுத்திரக்கனி ஒன் லைனர்லாம் எனக்கே ஒர்க் ஆச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அது அங்க ரொம்ப சிரிப்பா இருந்தது. சிரிப்பா இருந்தது. ஆ, சமுத்திரக்கனியா அதுல ஆ விளையாடுவாரு, பூந்து அது விளையாடுவாரு. கொஞ்சம் கரெக்ட்டா இருந்தது. இருந்தது அது. அப்ப அந்த பார்த்திபனோட இது, கடைசியில சத்யராஜ் அறையறது. ஸோ ம். எனக்கு வந்து இந்த மூவ்மெண்ட்ல அது வந்து மூவ்மெண்ட்டாவே நம்மளுக்கு தெரியுது. தனுஷ் வந்து இது ஒர்க் ஆகும், தியேட்டர்ல இது ஒர்க் ஆகும்னு வச்சிருக்காருன்னே நம்மளுக்கு தெரியுது. ம். ம். வச்சிருக்க சீன் தியேட்டர்ல ஒர்க் ஆயிருந்தது நாங்க சத்தியம்ல பார்த்தோம். ஆ சத்தியம் அ பெர்சனலி நாங்க பார்த்த வரைக்கும் நான் பொங்கல் கிரவுடுன்னு தான் சொல்லுவேன். ஆமா. அமைதியா இருப்பாங்க. நான் வந்து பாஷா ரிலீஸ் போனேன்டா. ரிலீஸோட பாயிண்ட்டே என்னடா செலிப்ரேஷன் தானே. அங்க ஃபுல்லா பாஷான ஆளுங்க தாங்க போவாங்க. எனக்கு அது தெரியல அந்த அதான். மாரி தியேட்டர் இது. ஆமா. நம்ம ஃபர்ஸ்ட் டே வேற போனோம். ஃபர்ஸ்ட் டேனால ஃபர்ஸ்ட் டே என்ன பாஷா வந்து ரிலீஸ் வேணா போனேன். ரிலீஸ் போயிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அ ரிலீஸோட பாயிண்ட் செலிப்ரேஷன் தான். நான் இப்ப நீ அது ரிலீஸ்னா எதுக்கு தெரிஞ்சு வரேன். தான். பார்த்த படம் செலிப்ரேட் பண்ணலாம்ப்பா. இந்த மொமெண்ட்லாம் கத்தலாம்ப்பான்னு. அந்த மொமெண்ட் கூட பெருசா கத்த மாட்றாங்க. அப்படியே அமைதியா உட்கார்ந்து பார்த்துட்டு பொங்கல் ஆடியன்ஸ் தான். அங்க வரவங்க ஆ எல்லாமே பொங்கல் ஆடியன்ஸ் தான். கேடிவில போடுற படத்த என்னமோ இதுல பார்க்குற மாரி நான் மால்ல இது நெறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். தனியா கொஞ்சம் வேற ஏதாவது வீடியோ வேணா போட்டு பேசுவோம். அந்த மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா, சத்யம் தியேட்டர்லயே இவ்வளோ ரெஸ்பாண்ட் இருக்கும்போது,
ஓகே. படத்த நல்லா ரிசீவ் பண்றாங்க. நல்லதுதான். நம்மளுக்கு புடிக்கல, புடிச்சிருக்கு. நம்மளோட வியூஸ் வேறன்றது வேற. படத்துல ஓகே நெறைய பேருக்கு வொர்க் ஆயிருக்குன்றது ஹேப்பி. இஃப் தட் வொர்க் ஃபார் யூன்னா ஹேப்பி தான். ஆமா. சந்தோஷம். எண்ட் ஆஃப் த டே நாங்க அதான் ம். சொன்னோம்ப்பா, பரவால்லடா கண்டிப்பா கலெக்ட் பண்றோம் படம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா புடிச்சிரும் இந்த படம். ஏன்னா அது அது மாரி தான் இருந்தது படமும். அந்த மாரி தான். மேபி ஒர்க் ஆயிருக்கவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஹேப்பி தான். அட் த எண்ட் ஆஃப் த டே மூவிஸ்ன்றது ஒரு என்டர்டெயின்மென்ட் மூவிஸ் அதுக்காக பார்க்குறோம். இஃப் யூ காட் என்டர்டெயின்னா வி டிட்ன்ட் கெட் என்டர்டெயின்ட். ஐ மீன் லைக் அங்கங்க ஓகே. பட் அதான் லைக் சீன்ஸா ஃபுல் பார்த்தா அந்த படத்துல சீன்ஸ்லாம் நெறைய சீன்ஸ் புடிச்சிருந்தது. ஆனா படமா பார்த்தா எனக்கு ரொம்ப பிலோ ஆவரேஜா இருந்தது. அவ்வளோதான். நெறையன்னு கூட சொல்ல மாட்டேன். ஃபியூ இது ஒர்க்கா இருந்தது. பட் லைக் அட்லீஸ்ட் எனக்கு என்ன தெரியுமா? ரைட் பண்ணியிருக்காருன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சது. ஓகே அதான் இதுலருந்து இங்க எனக்கு வரும். அதான் அதான் சொல்லணும்னு நெனச்சேன். நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு தோணுது எனக்கு. டயலாக்ஸா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே, அந்த ரொம்ப கிரிஞ்சான சீன்ஸ்லாம் வைக்காம, அது மாரி ரொம்ப ரொம்ப கே காமெடி, ரொம்ப மொக்க காமெடி அந்த மாரிலாம் வைக்காம, கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தெரியுது. ஆனா நீ ரைட்டிங்காவும் ஒண்ணு தனுஷ் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு. ஆனா நீ ஒண்ணு சொன்ன. அதுல எனக்கு கொஞ்சம் ஒரு முரண்பாடான கருத்து உள்ளது. என்னது? நீ அந்த 3 படத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு இதுல அப்படி இப்படின்னல்ல. ம், இந்த ம். 3 கூட கம்பேர் பண்ண ஐ மீன் லைக் அ பா இப்ப கேட்டா என்னோட தனுஷோட ஃபில்மோகிராஃபி கேட்டா, ஃபர்ஸ்ட் எனக்கு பாப்பாண்டி தான் சொல்லுவேன். ம். பாப்பாண்டி பாப்பாண்டி. ம். ஆ 2nd வந்து நீ மேபி இட்லி கடை வைப்ப. எனக்கு ராயன் கம்பேரிட்டிவ்லி எனக்கு எனக்கு ராயனோட என்ன தெர்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ராயனோட செகண்ட் ஹாஃப் அப்படியே அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இதுவே குறைச்சு விட்டுருச்சு ஃபுல்லா. எனக்குமே கூட 2ண்ட் ஹாஃப் பெருசா வொர்க் ஆகல. அப்படி இருந்தாலுமே கூட இந்த படத்த நான் கொஞ்சம் ராயனுக்கு கீழ நான் தான் இந்த வைப்பேனான்னு படத்த தோணுது. ஏன் சொல்றேன்னா, இந்த படத்துல டயலாக்ஸ் எனக்கு புடிச்சிருந்ததுன்றேன். டயலாக்ஸ், ரைட்டிங்ஸ் ஆமாமா. அந்த மாரி இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு தனுஷ். ஆக்சுவலா எனக்கு ராயன் ஒரு வேள ஏஆர்ஆர் அவர் வந்து ஜிவிபி வந்து தெர்ல. எனக்கு பெருசா எனக்கு ஆமாமா. தெர்லப்பா. எனக்கும் எனக்கு ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகல. சுத்தமா ஒர்க் ஆகல ஜிவிபி. எனக்கு ஜிவிபி யூசுவலா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடைசியா அவரோட எந்த படம்? தங்கலான் கடைசியா ஐ மீன் எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் இருந்தாலும் தங்கலான் அத கேட்கும்போதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் தான் தங்கலான். அது கேட்கும்போது கூட சூப்பரா இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் ஜிவிபி நான் எந்த படத்துல கேட்டேன்னு தெரியல. இதான் நான் ஜிவிபி பார்க்குறேன்னு நெனைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணுமே ஜிவிபி ஒர்க் ஆகல. ஏங்க நீங்க கேட்கலையாங்க? அதாங்க ஜிபியூல பார்க்கலையா? ஆ ஜிபியூவா? ம். எப்பாடி! நான் இது மேபி உனக்கு ஒர்க் ஆவலையா தெர்ல. எனக்கு ஜிபியு சாங்ஸ், கிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. இந்த சாங் நல்லா இருந்தது. அது என்னது? தெர்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. படமா ம். எனக்கு பெருசாலாம் ஒர்க் ஆவல. ஆனா தியேட்டர்ல நல்லா அந்த படமே இப்ப எதுக்கு அந்த சரி இடத்துக்கு விடுங்க, போறோம்? அது விடுங்க. தனியா நம்ம பேசு. இட்லி கடைக்கு போவோம். பட் யா பட் யா அ சிவனேசன் அதான் இப்ப இட்லி கடை. சிவனேசன் இட்லி கடை. ஏங்க ஆமாங்க. முருகன் இட்லி ஷாப்புங்க. அது இதுக்கு முருகன் முன்னாடி இட்லி கடை. ஏங்க சிவனேசன் இட்லி கடை தாங்க லாஸ்ட் வரைக்கும் அது. அவன் ஆக்சுவலா ஆமா. நீ சொல்றது உண்ம. சிவனேசன் இட்லி கடை தான். ஏன்னா கடைசி வரைக்கும் யாருமே தனுஷ மதிக்கல. ஆமா. எல்லாருமே வர்றது எல்லாத்துக்குன்னா அவங்க அப்பன் பேருக்கு தான் வரோம். அந்த படத்திலேயே சொல்லுவாங்க. "என்னடா அப்பன் பேர கெடுத்துட்ட" அப்படின்னு. என்ன அப்படி பேசுவானுங்களா அவனுங்க? அநியாயத்துக்கு அப்படி பேசுவான். "என்னடா அப்பன் பேரையாச்சும் கெடுக்காம இருந்திருக்கலாமாடா" அப்படின்னு. ஏன்டா இப்படி பாவம் அவன் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ம். வந்ததுக்கு வாழவே விட மாட்றீங்களாடா அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் நீ சொன்ன மாரி கரெக்ட் தான். சிவனேசனின் இட்லி கடை தான் இது. முருகனின் இட்லி கடையா கடைசியில மாத்துனாரு. அது இப்ப அப்ப கூட கூட அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒத்துக்கிறான்னு தெரியல. அவர சிவனேசனா தான் அப்ப கூட ஏன் தெரியுமா? சிவனே முருகன் இட்லி கடைன்னு ஒத்துக்கிறாங்க. முருகன் சிவனேசனாவே மாறிட்டாரு. மீசையிலருந்து, பட்டை போடுறதுலருந்து அவங்க அப்பாவாவே வந்து மாறிட்டனால அதான் சொல்றேனே, அந்த ஒரு கிராமத்துக்கே வந்து இந்த இசை படம் பார்த்திருக்கியா? ஒரு ம். கிராமத்தையே வச்சு ஆமாமாமாமா. எஸ்.ஜே. சூர்யாவ நம்ப வைப்பாங்களே, ம். அந்த மாரி ஒரு கிராமத்தையே வந்து தனுஷ் நம்ப வச்சுட்டாரு. இந்த இட்லி நல்லா இருக்குன்ற மாரி. ஆனா தனுஷ்க்கும், இளவரசுக்கும், நித்யா மேனனுக்கும் மட்டும் தான் தெரியும். இது அதே மாவு தான். அதே இதுதான். இது கிரைண்டர்ல அரைச்ச மாவு. பின்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு இது போட்டு கிரைண்டர் வச்சு அரைச்சுட்டு இருப்பான். இவனுங்க எது சொன்னாலும் நம்புறானுங்கடா சாமி. பட் அதே அதே மாரி ம். இன்டர்வல் அப்போ ஒரு ஒரு சீன் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்டர்வல்ல வந்து அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க அருண் விஜய். தூக்கிட்டு போம்போது அப்படியே நிப்பாரு. அது அவர் கடைக்கிட்ட நிப்பாரு. சிவனேசன் போர்டு வந்து கீழ இருக்கும்னு நெனைக்கிறேன். கீழ இருக்கும். பக்கத்துல நிப்பாரு. நின்னுகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஷாட் போகும். அடிச்சுட்டு அப்படியே கோவமா நிப்பாரு. நின்னுட்டு இருக்கும்போது அப்படியே ஷாட் போம்போது அந்த அந்த செவுத்துல எழுதி வச்சிருப்பார்ல ராஜ்கிரண் அவரு. அகிம்சை. அகிம்சை. அகிம்சையே பெரிய ஆயுதமெனும். ம். அகிம்சை என்னமோ பெரிய ஆயுதம் என்னமோ எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கு போவும் ஷாட். அப்படியே ம். கட் பண்ணி அப்படியே ஜூம் போய் அகிம்சை தலை சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ள போய் அப்படியே இன்டர்வல் போடுவாங்க. அது நல்லா இருந்தது. அதாவது ம். அதான் ஒரு ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு அது அப்படியே அப்புறம் காண்ட்ரார். ஆ அப்படியே காண்ட்ராரியா இருந்தது. ஆமா. அது ம். நல்லா இருந்தது. நான் பார்க்கல. எனக்கு அதான் சொல்றேனே, எனக்கு தனுஷோட லைஃப்‌க்கு அவங்க அப்பா சொன்ன நெறைய விஷயம் மேபி சில விஷயம் ஒர்க்கா இருக்கலாம். நெறைய விஷயம் அவருக்கு உபத்தமா தான் போய் முடிஞ்சுதுன்னு தான் சொல்லுவேன். அது ஃபிக்ஷன்றதுனால ஏதோ உனக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருந்தது. இந்த மாரிலாம் யாரா யோசிச்சுட்டு, இந்த மாரி ஏதோ சொல்றாங்களே, இந்த
நான் வந்து கிராமத்துக்கே போயிட்டு இந்த எனக்கு ஈமுக்கு வந்து அதான் எனக்கு வியாபாரம் பண்றேன்டா, அது பண்றேன்டா, எனக்கு இது பண்றேன்டா. இதுல எது உண்மை சம்பவம் தான் எனக்கு தெரியலையே. உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்கேன்னாரு இத. அதான்டா எனக்கு உண்மை சொன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் சின்ன பையன்ல அப்ப. அப்ப ம். அவங்க அப்பா, அம்மாவோட லைஃப் ஸ்டைல பார்த்திருப்பாரு. ஒருவேளை எனக்கு அதான் தோணுது. ஒருவேளை ஃபிளாஷ்பேக் கூட ஒர்க் ஆனதுக்கு ஒரு ரீசன், அவர் அப்பா, அம்மா இந்த மாரி பண்ணதோ எதையோ பார்த்து வாழ்ந்திருப்பார் அவருக்கு. அவங்க அப்பா, அம்மாவோ இல்ல ஏதோ ஒரு கப்பலோ அவங்க அப்பா என்னமோ ஒண்ணு. அம்மாலாம் இல்ல. ஏதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு இட்லி கடை கப்பல். இந்த மாரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆடியோ லான்ச்ல சரி ஓகே. சொல்லியிருந்தாரு. இந்த மாரி ம். அவங்க இருந்த ஊர்ல ஒரு இட்லி கடை இருந்துதாம் இதே மாரி. சாரி ஓகே. எல்லாரும் அப்ப அந்த மாரி ஒரு ஊர்ல போய் ஏதோ ஒரு வாழ்க்கையோ, அது யாரோ ஒரு மக்களையோ பார்த்து ஒரு எடுத்திருக்கார்ல. ம். அந்த எடுத்த அந்த பிட் தான் அந்த ஃபிளாஷ்பேக்கோ என்னமோ நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே கற்பனை தான். ஆமா. ஏன்னா, அது ஃபுல்லா மாடல் நடக்குது. அதனால தான் என்னவோ அந்த அந்த பிட் மட்டும் எனக்கும் ஒர்க் ஆச்சு. எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ! மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்க ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண மாரியும், கொஞ்சம் வந்து நடைமுறைக்கு சரியில்லாத மாரியும், கொஞ்சம் வந்து அதான் சொல்றேனே ரொம்ப மூஞ்சில அடிக்கிற மாரி ரிஜெக்ட் மாடர்னிட்டின்னு சொன்னது எனக்கு பெருசா ஒர்க்கே ஆவல. ஸோ அதனால தானோ என்னவோ எனக்கு தோணுது. பட் எனக்கு பெருசா படம் ஒர்க் ஆவல. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு ய பெர்சனலி ஒர்க் ஆகல. அவ்வளதான். இட்லி கடை. உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? எனக்கு நான் அதான் சொன்னேனே, சீனா நல்லா இருந்தது. அவ்வளோதான். மத்தபடி படம்லாம் எனக்கு ஒர்க் ஆகல. வேணும்னா வந்து தியேட்டர்ல போய் பார்ப்பவர்கள் பாருங்க. ஓடிடில போய் பார்ப்பவங்க வெயிட் பண்ணி எப்போ ஓடிடி வருதோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன்க ஒப்பீனியன்ஸ் ஆர் வந்து அடிக்க போறீங்கன்னா அடிங்க. இல்ல உங்களுக்கு வந்து இல்லையே இது இப்படிதானே, இது நீங்க தப்பா சொல்ட்டீங்க, சரியா சொல்ட்டீங்க அப்படி அப்படின்னா, ரிலேட் கமெண்ட்ஸ் பண்ணிக்க முடியுதுன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல வந்து உரையாடுங்க. போடுங்க. இதோ வந்து இதோ வந்து 1 1/2 மணி நேரம் வீடியோ போயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் லைக் கேட்கிறவங்க கேளுங்க. உங்களுடைய இத போடுங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களுடைய ரிப்ளைஸ்க்கு வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். அடுத்து வந்து என்ன வீடியோன்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ நோ ப்ராமிசஸ். பட் லைக் வில் ட்ரை டூ மேக் வீடியோஸ் லைக் ஆஃபன் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீக்வென்ட்டா போடுற மாரி அப்படி பார்த்துக்குறோம். லைக் அடுத்த வீடியோல பார்ப்போம். இட்லி கடை. அ பாருங்க. புடிச்சிருக்கான்னு என்னன்றத நீங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இது டக்குன்னு சொல்ல வரல. எனக்கு பிடிக்கலன்றதோட நான் நிறுத்திக்கிறேன். எனக்கு பெருசா பிடிக்கலன்றதோட நான் நிறுத்திக்கிறேன். அவ்வளோதான். நீங்க எல்லாமே பாருங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது எல்லாமே. ம். எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களுக்கு தான் நாங்க சொல்றோம். அவ்வளோதான். அது எங்களுக்கு உங்களுக்கு பெருசா புடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. புடிக்கலனாலும் வந்து சொல்லுங்க. புடிச்சிருந்தாலும் வந்து சொல்லுங்க. ஓகே. யாஹ்! முடிஞ்சது. யா இட்லி கடை கடைய மூடுவோம். கடை மூடியாச்சு. எங்க கடை மூடியாச்சு. ஸோ வி ஆர் சைனிங் ஆஃப். பாய். ஆஹாஹாஹா! யப்பா! ஒரு இட்லிக்கு 3 வகையான சட்னி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு இட்லி கதைக்கு 3 கெட்டப் சொன்ன ஆள் நீதான்டா. டேய் அந்த சூட்கேஸ் குடுறா. இந்த மாதிரி சூட்கேஸ் எத்தனை சூட்கேஸ் செலவானாலும் பரவாயில்ல. அந்த காணாம போன இட்லியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கறத நீ கண்டுபிடி. அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல அடுப்ப பத்த வச்சறேன். என்னது அடுப்பா? கேரக்டரோட ஒன்றிட்டாரு மாறவே இல்ல.